जगदम्बाय नमः। इंद्र उवाच हरिश्चंद्र महाभाग प्राप्तः शक्रो अस्मीते अन्तिकं त्वया अद्य भार्या पुत्रेण जिताः लोकाः सनातनाः। आरोह त्रिदिवं राजन् भार्या पुत्र समन्वितः स दुष्प्रापं नरैः अन्यैः जितम आत्मीय कर्मभिः। ஓகே, இந்திரன் சொல்கிறான். இப்போது எல்லாரும் வந்துட்டா இல்லையா? பிரம்மா முதற்கொண்டு தர்மதேவன்லேருந்து சகல தேவர்களும் சூழ்ந்துட்டா, சித்தர்கள் சாரணர்கள் சகல பேரும் வந்துட்டா, தேவர்கள் எல்லாருமே வந்தாச்சு. வந்துட்டு நீ அப்பா நீ சாக போகிறேங்கிறியே, பொண்டாட்டி வேற உடங்கட்டை ஏறுறேங்கிற, இதெல்லாம் சரி கிடையாது, அதர்மத்தில் போகாதே அப்படின்னு தர்மதேவன் முதல்ல சொல்லிட்டான். இப்போ அடுத்து இந்திரன் சொல்கிறான், ஹரிச்சந்திரா, ஹே ஹரிச்சந்திரா, மகாபாகியமுடையவனே, சக்ரோஸ்மி, நான் தான் சக்கரன், நான் தான் இந்திரனப்பா. தே அந்திகம் பிராப்தக, உங்ககிட்ட நான் வந்திருக்கேன், நான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். தொயாத்திய பாரியா புத்திரேன, நீ உன்னுடைய பெண்டாட்டியாலும் புத்திரனாலும் என அவளும் ஹெல்ப் பண்ணினா. என்னை வித்துக்கோன்னு சொல்கிறா, உன்னோட சத்தியத்தை நீ பாதுகாக்கணும், அதுக்காக நீ என்னை வித்துக்கோன்னு சொல்கிறா சந்திரமதி, எப்பேற்பட்ட பொண்டாட்டி. ஸோ அப்படிப்பட்ட பொண்டாட்டியாலும் புத்திரனாலும் இன்று சனாதனாக லோகாக ஜிதாகா, பழைய லோகங்கள், எல்லா லோகங்களும் 14 லோகங்கள், எல்லா லோகங்களையும் நீ ஜெயித்து விட்டாய். உலக வேறு எந்த லோகத்துலையும் இப்படி ஒரு ஹரிச்சந்திரன் இருக்கான்னா இல்லை, அப்படி எல்லா லோகத்தையும் நீ வென்று விட்டாய். ராஜன், ஹே ராஜாவே, திரிதிவம் ஆரோக, வாப்பா சொர்க்கத்துக்கு வா, நான் கூட்டின்னு போகிறேன், என் கூட வா. இந்திரன் சொல்கிறான், பாரியா புத்திர சமநிதிக்கா, தனியாக கூட வர வேண்டாம், உன் பொண்டாட்டியும் பிள்ளையையும், பாரியா பொண்டாட்டி புத்திர பிள்ளையையும் சமன்விதக்கா கூடவே அழைச்சிட்டு வா, நான் சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போகிறேன், வாப்பான்னு கூப்பிட்றார். சுதுஷ்பிராபம் நரைஹி, சொர்க்கம் மனிதர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சுதுஷ்பிராபம் ரொம்பவே கஷ்டம், அடைய முடியாத அப்படிப்பட்ட சொர்க்கம். அந்யைஹி, மற்றவர்களால், ஆத்மீய கர்மபிகி ஜிதம், நீ உன்னுடைய கர்மத்தினால, நீ உன்னுடைய அந்த சத்தியத்தை கடைப்பிடிச்சு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிண்டு அப்படி நற்குணங்களால் நீ ஜெயித்து விட்டாய். அது மற்றவர்களுக்கு துஷ்பிராபம் கிடைக்காது, நீ வந்து சேருன்னு கூப்பிட்றாரு இந்திரன். इंद्र उवाच हरिश्चंद्र महाभाग प्राप्तः शक्रो अस्मिते अन्तिकं त्वया अद्य भार्या पुत्रेण जिताः लोकाः सनातनाः। आरोह त्रिदिवं राजन् भार्या पुत्र समन्वितः सुदुष्प्रापं नरैः अन्यैः जितम् आत्मीय कर्मभिः। सूत उवाच ततो अमृतमयं वर्षम् अपमृत्यु विनाशनम् इन्द्रः प्रासृजत् आकाशात् चिता मध्यगते शिशौ पुष्पवृष्टिश्च महति दुन्दुभिस्वन एव च. ओके, சூத்தர் இங்கே நைமிஷாரண்யத்தில் இந்த ஹரிச்சந்திரோட கதையை சொல்லிட்டு இருக்கார். அப்போ என்ன சொல்கிறார் இங்கே சவுனகாதிகள்கிட்ட, அமிர்தமயம் வருஷம், வானத்துலேருந்து அமிர்தமாக கொட்டுறது, வானத்துலேருந்து அமிர்தமயமாகப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் போடுவா இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுதாவிருஷ்டி, அமிர்த விருஷ்டி ஆகப்பட்டது மேலேருந்து. அபமிருத்யு விநாசனம், இது அபமிருத்யு இல்லையா? இப்போ உடன்கட்டை ஏறுறதோ இல்லை அப்படியே அக்னியில் நான் ஏறி குதிச்சு செத்து போகிறேன்னு ஹரிச்சந்திரன் சொல்கிறது எல்லாமே நார்மல் மிருத்யு கிடையாது, அபமிருத்யுன்னு பேர் அதுக்கு. ஸோ அந்த அபமிருத்யு விநாசனம், அபமிருத்யுவை நீக்கக்கூடிய அமிர்தமயமான மழை பொழிந்தது வானத்துலேருந்து. இந்திரக அசுர்ஜத், அவன் உண்டாக்கினான், நன்றாக நன்றாக அசுர்ஜத்தனை உண்டாக்கினான். அந்த மழையை இந்திரன் தான் ஏற்படுத்தினான். ஏன்னா இந்திரன் தானே தேவர்கள் தலைவன். நார்மலாக நம்மளுக்கு மழை கிடைக்கணுனாலே இந்திரனோட சகாயம் வேண்டும், இந்திரன் இருந்தால் தான் மழை பெய்யும். ஸோ ஆகாசத்திலிருந்து சிதா மத்தியகதே சிஷௌ, சிதையில் ஏற்றி வச்சாச்சு, குழந்தை சிதையில் இருக்கு இப்போ. ஸோ குழந்தைய சிதையில் வச்சதுக்கப்புறம் இவெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ சிதையின் நடுவில் இருந்த அந்த குழந்தை மேலே அமிர்த வருஷம் பொழிஞ்சுடுதுன்னு என்ன அர்த்தம்? அமிர்தத்தை குடிச்சானா மரணம் எங்கேருந்து வரும்? ஸோ குழந்தைக்கு மரணம் நீங்கி விட்டது. புஷ்ப விருஷ்டிஷ்ட மகதி, பயங்கரமான புஷ்ப மாறி பொழிந்தனர். துந்துபிஸ்வன ஏவச்ச, வானத்தில் உள்ள ஆகாசத்திலிருந்து துந்துபிநாதம் முழக்கப்பட்டது. सूत उवाच ततो अमृतमयं वर्षम् अपमृत्यु विनाशनम् इन्द्रः प्रासृजत् आकाशात् चिता मध्ये गते शिशौ पुष्पवृष्टिश्च महती दुन्दुभिस्वन एव च. இப்போ அபமிருத்யுன்னு சொல்லும்போது இவ்வாறு இருக்குது. அபமிருத்யுன்னா குழந்தைக்கும் அபமிருத்யு தான். ஏன்னா ஒரு பாம்பு கடித்து சாகிறதெல்லாம் நார்மல் டெத் கிடையாது, அதுவும் அபமிருத்யு கேட்டகரியில் தான் வருது. ஸோ சிஷவுன்னு சொல்லும்போது குழந்தைக்கு அந்த அபமிருத்யு வேண்டாம், அந்த பாம்பு கடித்து சாகிற தன்மை வேண்டான்ட்டு அமிர்த மழையை பொழித்ததுன்னு எடுக்கணுங்க.
சம் உத்தஸ்தௌ மிருதः புத்ரः ராஜ்ஞः தஸ்ய மகாத்மனः சுகுமாரதனுः ஸ்வஸ்தः பிரசன்னः பிரீதமானசः. ஸோ மகாத்மனः தஸ்ய ராஜ்ஞः, மகாத்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இல்லையா ஹரிச்சந்திரன். ஸோ மிருதபுத்திரக, அவருடைய அந்த ராஜாவுடைய மிருதபுத்திரக செத்து போன அந்த பிள்ளை சமுத்தஸ்தவ் எழுந்துட்டாங்க. அமிர்த மழை வந்த உடனே அந்த குழந்தை சிதையிலேருந்து எழுந்திருந்து வந்துடுது. உத்தஸ்தவ் எழுந்தது. சுகுமார தனுகு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல ஒரு உடம்பு, அந்த பாம்பு கடித்த விஷமெல்லாம் அந்த ட்ரேஸ் கூட இல்லை அந்த குழந்தை மேலே. அப்படி சுகுமாரமான உடம்போடு கூட ஸ்வஸ்தமாக வருது வெளியில். பிரசன்னக, ரொம்ப பிரசன்ன முகத்தோட, ஏன்னா பிரேத கலையெல்லாம் போயிடுத்தேப்போம், பிரேத மருத்துவம் ஒரு கலையை பாரிடுமே பிரேத கலை. ஸோ அதெல்லாம் போய் ரொம்ப சுகுமாரமாக ஸ்வஸ்தமாக பிரீதமானசக, ரொம்ப மனதுக்கு இப்போ கவர்ந்தவனாக பிடிக்கக்கூடியவனாக அந்த குழந்தை எழுந்து வந்தான். சம்புத்தஸ்தௌ மிருதः புத்ரः ராஜ்ஞः தஸ்ய மகாத்மனः சுகுமார தனுः ஸ்வஸ்தः பிரசன்னः பிரீதமானசः. तथो राजा हरिश्चन्द्रः परिष्वज्य सुतं तदा स भार्यः स्वश्रिया युक्तः दिव्यमाल्या अम्बरावृतः. ओके, ராஜா ஹரிச்சந்திரன் பரிஸ்வஜய சுதம், குழந்தைய கட்டிக்கிற, பரிஸ்வஜனம் ஆலிங்கனம் எல்லாம் கட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ குழந்தைய கட்டிண்டு சபாரியக, தன்னுடைய மனைவியோடு கூட இப்போ 3 பேர் சேர்ந்துட்டா இல்லையா, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஸ்வஸ்ரியா யுக்தக, தன்னுடைய பழைய ஒரு ஐஸ்வர்யம் அப்படி வந்துருத்தான் அவனுக்கு. குழந்தையும் இதுவும் பொண்டாட்டியும் கிடச்ச உடனே தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அவன் திரும்ப பெற்றான். ஏன்னா குழந்தையும் மனைவியை விட பெரிய ஐஸ்வர்யம் என்னது, ராஜ்யம் கிடையாது. ஸோ இதுதான் பெரிய ஐஸ்வர்யம். தன்னுடைய ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்தவனாக யுக்தக திவ்ய மால்யா, நம்ம ஒரு தேவ மாலையோடு கூட அம்பர ஆவருத்தக, அம்பரான ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவனோட உடம்பே மாறிடுது. ஸோ தேவமாலை அணிந்தவனாக, அம்பரம் தேவர்களோட ட்ரெஸ் மாதிரி நல்ல புது ட்ரெஸ்ஸு, அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸோடு கூட அப்படி மாறிட்டான்னு இந்த ஹரிச்சந்திரன் அந்த இடத்துல சாண்டால வேஷமே மாறி போச்சு. ततो राजा हरिश्चन्द्रः परिष्वज्य सुतं तदा स भार्यः स्वश्रिया युक्तः दिव्यमाल्या अम्बर आवृतः. स्वस्थः सम्पूर्णहृदयः मुदा परमया वृतः बभूव तत्क्षणात् इन्द्रः भूपं चैवम् अभाषत. சொஸ்தமாயிட்டான், ரொம்ப ஒன்றும் இல்லை, அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சம்பூர்ண ஹிருதயம், மனமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. குழந்தையும் பொண்டாட்டியும் பார்த்து மனசு நிறைஞ்சு போயிடுது. முதா ஹாப்பினஸ், பரமையா முதா, பரமமான ஆனந்தத்தினால சூழப்பட்டவனாக. தட்சணாத், அந்த க்ஷணமே இந்திரக தட்சணாத் பபுவ, அந்த க்ஷணமே அப்படி ஆயிட்டான், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அவன். இந்திரக பூபம், இந்திரனாகப்பட்டவன், பூபம்னா ராஜாவிடம், ராஜாவை ஏவம் அபாஷத, இவ்வாறு கூறினான். இந்திரன் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கக்கூடிய அந்த ஹரிச்சந்திரனை பார்த்து இப்போ பேசுகிறான். ஸ்வஸ்தः சம்பூர்ணः ஹ்ருதயः முதா பரமயா விருதः பபூவ தத்க்ஷணாத் இந்திரः பூபம் ச ஏவம் அபாஷத. சம்பூர்ண ஹிருதயः தான். ஓகே, स भार्यस्त्वं सपुत्रश्च स्वर्लोकं सद्गतिं परां समारोह महाभाग निजानां कर्मणां फलम्. ஸோ உன்னுடைய மனைவியோடு கூட ச பாரியக, உன்னுடைய மனைவியோடு கூட துவம் நீ, ச புத்திரஷ உன்னுடைய பிள்ளையோடு கூட, ஸ்வர்லோகம் சொர்க்கலோகத்துக்கு பாப்பா, சத்கதிம் பராம் பரமமான சத்கதி, நற்கதி இல்லையா, ஒரு நல்ல கதி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நல்கதியான அந்த சொர்க்கத்துக்கு நீ வா, சம் ஆரோக ஏறுப்பா, மகாபாகியமுடையவனே மகாபாக. நிஜானாம் கர்மணாம் பலம், நீ செய்த கர்மத்தின் பலனாக இந்த சொர்க்கலோகம் உனக்கு அமைகிறது, நீ வந்து சேருன்னு சொல்கிறான். स भार्यः त्वं सपुत्रश्च स्वर्लोकं सद्गतिं परां सम् आरोह महाभाग निजानां कर्मणां फलम्. हरिश्चन्द्र उवाच देवराज अनुज्ञातः स्वामिना स्वपचेन हि अकृत्वा निष्कृतिं तस्य न आरोक्ष्ये वै सुरालयम्. हरिश्चन्द्रன் சொல்கிறான், ஹே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே தேவராஜனே, அனுஜ்ஞாதக, என்னுடைய சுவாமி எனக்கு ஆக்ஞை கொடுக்கல. சாண்டாளன் வந்து சொல்லணும் நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னால் தான் வருவேங்கிறார். ஸோ சுவாமினா அனுஜ்ஞாதக, என்னுடைய சுவாமியால் பெர்மிஷன் கொடுக்காவிட்டால், ஸ்வபச்சேன, யார் சுவாமி யார், ஸ்வபச்சன், நாய் மாம்சம் சாப்பிடக்கூடிய சாண்டாளன். ஸோ அவனால் அனுமதிக்க இல்லை என்றால், அக்ருத்வா நிஷ்கிருத்திம் தஸ்ய,
அவனுக்கு நான் நிஷ்கிருதி பண்ணணும். நிஷ்கிருத்தின்னா பிரதி உபகாரம். அவனுக்கு நான் நிச்சயமாக ஏதாவது பிரதி உபகாரம் பண்ணணும் இல்லையா, ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணணும். நான் அவனுக்கு பண்ணின தப்பு ஏன்னா நான் பாட்டு அவனை பாதியில் விட்டுட்டு கழிட்டுன்னு போகிறேன். அப்போ அவன் ஏதாவது சொன்னான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு செய்து கொடுத்துட்டு தான் வரணும். ஸோ அவனுக்கு நிஷ்கிருத்தின்னு சொன்னால் பிரதி உபகாரம்னு எடுத்துக்கணுங்க. பிரதி உபகாரம் எதுவும் செய்யாமல், அகிருத்வா செய்யாமல், ந ஆரோக்ஷே வை சுராலயம், தேவலோகத்துக்கு சுர ஆலயம் தேவர்களுடைய இருப்பிடத்திற்கு நான் வரமாட்டேன். ந ஆரோக்ஷே ஏறமாட்டேன்னு. ஹரிச்சந்திர உவாச்ச தேவராஜ அனனுஜ்ஞாதः ஸ்வாமினாம் ஸ்வபச்சனேஹி அக்ருத் ஸ்வபச்சேனஹி அக்ருத்வா நிஷ்கிருதிம் தஸ்ய ந ஆரோக்ஷ்யே வைசுராலயம். தர்ம உவாச்ச தவ ஏவம் பாவினம் கிளேஷம் அவகம்ய ஆத்மமாயையா ஆத்மா ஸ்வபச்சதாம் நீத்தக தர்ஷிதம் தச்ச பக்கணம். இப்போ தர்மன் சொல்கிறார், இப்போ தான் உள்ளதை சொல்கிறார் அவர். ரெண்டாவது லைனில் ஆத்மானு போடுறது இல்லையா, அதில் நான்னு எடுத்துக்கணுங்க. தானே தவ ஏவம் பாவினம், அதாவது பாவினம் கிளேஷம், உனக்கு வரப்போகக்கூடிய இந்த கிளேஷம், இந்த துக்கத்துக்கெல்லாம் முன்னாடியே நான் கிளேஷம், உன்னுடைய துக்கத்துக்கெல்லாம் காரணம் யார்? ஒரு சாண்டாளத்தினுக்கு அடிமையாக போகிறது. அதனால வரப்போகிற அந்த கிளேஷத்துக்காக அவகம்யா புரிந்து கொண்டு, ஆத்ம மாயையா நான் என்னுடைய மாயையை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய மாயையினாலேயே ஆத்மா ஸ்வபச்சதாம் நீத்தக நானே சாண்டாளனாக வந்தேன். ஸோ சாண்டாளனாக வந்தது யாருன்னா தர்மதேவன். தர்மதேவனே நானே தான் வந்தேன்ப்பா, நான் என்ன ஆத்மா, ஏன்னா உனக்கு பல கஷ்டங்கள் வரப்போகிறது, இந்த விஸ்வாமித்திரர் பல கஷ்டங்களை கொடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியும். அதனால நானே தான் வந்தேன் அந்த சாண்டாளனாக. நீத்தக ஏற்றுக்கொண்டேன். தர்ஷிதம் தச்ச பக்கணம், அவனுடைய இருப்பிடமாக அவனுடைய அந்த குடிலையும் நான் தான் காட்டினேன். தர்ம உவாச்ச தவ ஏவம் பாவினம் கிளேஷம் அவகம்ய ஆத்மமாயையா ஆத்மா ஸ்வபச்சதாம் நீதः தர்ஷிதம் தச்ச பக்கணம். இந்திர உவாச்ச பிரார்த்தியதே யத் பரம் ஸ்தானம் சமஸ்தைஹ மனுஜைஹ புவி தத் ஆரோஹ ஹரிச்சந்திர ஸ்தானம் புண்ணியகிருதாம் ரிணாம். இந்திரன் சொல்கிறான், இப்போது தர்மன் சொல்கிறான் நான் தான் வந்தேன் சாண்டாளான்ட்டு. இப்போ இந்திரன் சொல்கிறான் பிரார்த்தியதே யத் பரம் சமஸ்தைஹி, எந்த ஒரு பரமமான இடம், எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கணும்னு ஆசை நிறைய இருக்குது. ஸோ எத் பரம் ஸ்தானம், அந்த பரமமான உன்னதமான இடத்தை சமஸ்தை எல்லாருமே, சமஸ்தைஹி மனுஜைஹி எல்லா மனிதர்களும் புவி பூமியில் பிரார்த்தியத்தை எல்லாரும் ஆசைப்படுறா, சொர்க்கம் கிடைக்கணும் பிரார்த்திக்கிறாவா எல்லாருமே. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு அந்த சொர்க்கத்துக்கு ஆரோக ஹரிச்சந்திரா நீ ஏறி வாப்பா. ஸ்தானம் புண்ணியகிருதாம்ன்ற நாம், அதில் புண்ணியம் பண்ணின மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் சொர்க்கம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறார். இந்திர உவாச்ச प्रार्थ्यते यत्परं स्थानं समस्तैः मनुजैः भुवि तद् आरोह हरिश्चन्द्र स्थानं पुण्यकृतां नृणाम्. हरिश्चन्द्र उवाच देवराज नमस्तुभ्यं वाक्यं च इदं निबोध मे मच्छोकमग्नमनसः कौसले नगरे नराः तिष्ठन्ति तान् अपास्य एवं கதம் யாஸ்யாமி அகம் திவம். சொல்கிறேன் தேவராஜனே, ஹரிச்சந்திரன் சொல்கிறேன், இந்திரா நமஸ்துபே, உனக்கு நமஸ்காரம், இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன், உனக்கு நமஸ்காரம். வாக்கியம் ச இதம் நிபோதமே, நிபோதனை அறிந்து கொள், என்னுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், நீ அதை கேளு, புரிஞ்சுக்கோ. எத் சோகமக்ன மனசக, என்னுடைய மனசெல்லாம் சோகமாக இருக்குது, சோகம் நிறைஞ்சிருக்கு. கோசலே நகரே நராஹா திஷ்டந்தி, மனசு எங்கே இருக்குது? நான் இங்கே இல்லை, என் மனசு இப்போ கோசல் நகரத்துக்கு போயிடுது. ஸோ அந்த அயோத்தியா சிட்டியில் போயாச்சு நான். என்னுடைய மக்கள்லாம் என்ன கஷ்டப்படுறாலோ தெரியலையே, ஒரு ராஜா பேர் நான் பேர் வெளியில் வந்துட்டேன், என்னுடைய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ. ஸோ நகரே நராஹா திஷ்டந்தி, என்னுடைய மக்கள்லாம் அங்கே இருக்கா. ஸோ தானபாசி, அவளை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி சொர்க்கத்துக்கு வருவேன்? ஏவம் கதம் யாசியாமி அகம் திவம், நான் திவம்னா சொர்க்கலோகம் தேவலோகம். ஸோ அந்த லோகத்துக்கு நான் எப்படி வருவேன்? அவளை விட்டுட்டு என் மக்கள்லையா, என்னுடைய மக்கள்லையா இருக்காவாண்டா. हरिश्चन्द्र उवाच देवराज नमस्तुभ्यं वाक्यं च इदं निबोध मे मत्शोकमग्नः मनसः कौसले नगरे नराः तिष्ठन्ति तान् अपास्य एवं कथं यास्यामि अहं दिवम्.
ब्रह्महत्यासुरापानं गोवधः स्त्रीवधस्तथा तुल्यं येभिः महत्पापं भक्त्या भक्तत्यागात् उदाहृतं भजन्तं भक्तम् அத்தியாஜ்யம் தியஜதக ஸ்யாத் கதம் சுகம். ஸோ என்னெல்லாம் பாவங்கள் வந்து ரொம்ப கொடிய பாவம்னு லிஸ்ட் பண்ணுறாருங்க. பிரம்மஹத்யா, ஸோ ஒரு பிராமணரை கொல்றது பிரம்மஹத்யா, சுராபானை கல் குடிக்கிறது, கோவதக ஒரு மாட்டை கொல்றது, ஸ்திரீவதக ஒரு பெண்ணை கொல்றது, இதை அது மாதிரி ஏபிகி மகத்பாபம். ஸோ இதுக்கு ஈக்குவலான துல்லியம்னா ஈக்குவல், இந்த மாதிரி மகா பாபங்களுக்கு ஈக்குவலான ஒரு பாவம் இன்னொன்று இருக்குது, மகத்தான ஒரு பாவம். பக்த தியாகாத்து உதாகிருத்தம், அண்டி வந்தவர்களை, உன்னையே நம்பி பக்தர்களாக உனக்கடிமையாக வந்தவர்களை, அப்படிப்பட்ட அவர்களின் தியாகாத் அவளை விட்டுட்டு. இப்போ கோசல மக்கள்லாம் எங்கிட்ட பக்தியோடு இருக்கா, நான் ராஜா, நான் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த பக்தர்களை நான் தியாகம் பண்ணுறேன். ஸோ எனக்கே அப்படி தியாகம் பண்ணி நான் வருது இந்த பாவத்துக்கு சமம், ஒரு கோவதைக்கு சமம், இல்லை ஒரு ஸ்திரீவதத்துக்கு சமமானது அது. ஸோ பஜந்தம் பக்தம் அத்தியாஜியம் விடக்கூடாது. நம்மளை கொண்டாடி அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களை, நம்மளை அண்டினவர்களை நம்ம விடவே கூடாது, அத்தியாஜியம் விடக்கூடாது. அப்படி தெஜத்தக விட்டு விட்டால், தெஜத்தக சியாத்து கதம் சுகம், விட்டுட்டா அப்புறம் எப்படி சுகம் இருக்கும்? ஸோ நம்மளை நம்பி வந்தவனால நம்மளே உயர்வாக வச்சுருக்கக்கூடியவாளை விட்டுட்டு நான் போகிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன சுகப்பட முடியும் நம்மளாலன்னு கேட்குறாரு. சொர்க்கத்துலேயும் சுகம் கிடையாது, ஏன்னா அங்கே போயினாலும் கோசல மக்களை நினச்சின்னு உட்காந்துருக்க வேண்டியதான். ब्रह्महत्यासुरापानं गोवधः स्त्रीवधः तथा तुल्यं एभिः महत्पापं भक्तत्यागात् उदाहृतं भजन्तं भक्तम् अत्याज्यं त्यजतः स्यात् कथं सुखम्. तैः विना न प्रयास्यामि तस्मात् शक्र दिवं व्रज यदि ते सहिताः स्वर्गं मया यान्ति सुरेश्वर ततो अहमपि यास्यामि नरकं वापि तैः सह. தைஹி வினா, தைஹின்னு அந்த கோசல மக்கள், அவர்கள் இல்லாமல், ந பிரயாசியாமி, நான் வரமாட்டேன் சொர்க்கத்துக்கு, நான் வரவே மாட்டேன். தஸ்மாத் ஆகவே சக்ர இந்திரா த்விஜம் பிரஜ, நீ போய்க்கோ, நீ என்னை விட்டுட்டு போய்க்கோ, நான் இங்கே இருந்துக்கிற பிரச்சனை இல்லை. எதி தே மயா எதி தே சகிதாக, நான் என்னோடு கூட அவளும் வந்தாள் என்றால், கோசல மக்கள் எல்லாருக்கும் நீ சொர்க்கத்தை கொடுக்குறேன்னா நான் வரேன். ஸோ தே சகிதாக, அவர்களோடு கூட மயா என்னால் வர முடியும் என்றால், யாந்தி தே யாந்தி சுரேஸ்வர, அவர்களும் எங்கூட வந்தாள் என்றால், ஹே சுரர்களுக்கு ஈஸ்வரே, தேவலோகத்து ராஜாவே, ததோ அகமபி ஆசியாமி, அப்போ நான் போவேன். நரகம் வாபி தைஹி சக, இல்லையா அவளுக்கு நரகம் விதிச்சிருக்கா, அப்போ நானும் அவள் கூட நரகத்துக்கே போவேன், நான் அவள் இல்லாமல் வரவே மாட்டேன்னு சொல்கிறேன். தைஹி வினான பிரயாஸ்யாமி தஸ்மாத் சக்ரதிவம் व्रज यदि ते सहिताः स्वर्गं मया यान्ति सुरेश्वर ततो अहमपि यास्यामि नरकं वापि तैः सह. इन्द्र उवाच बहूनि पुण्यपापानि तेषां भिन्नानि वै नृप कथं सङ्गातभोज्यं त्वं भूप स्वर्गम् अभीप्ससि. இந்திரன் சொல்கிறான், எப்பா தேஷாம் அவர்களுடைய பகூனி புண்ணிய பாபானி, பல புண்ணியம் பண்ணிருப்பா, பல பாபம் பண்ணிருப்பா. மக்கள் எவ்வளோ அவளோட லிஸ்ட்டாக புண்ணியம் வேறையாக இருக்கும், பாபங்கள் லிஸ்ட் தனியாக இருக்கும். அப்படி பண்ண அவர்களுடைய பாவங்கள் பின்னானி வெவ்வேறையாக இருக்கும். ஒருத்தர் நிறைய புண்ணியம் பண்ணுப்பா, ஒருத்தர் நிறைய பாவம் பண்ணிருப்பான், அப்படி பின்னமாக வேறாக இருக்கும் ஒருத்தரோட புண்ணியங்கள் எல்லாம். அப்படி இருக்கும்போது சங்காத போஜ்யம் துவம், சங்காதம்னா கூட்டம், அந்த கூட்டத்தோடு அனுபவிக்கிறேங்கிறியப்பா நீ. துவம் கதம் பூப, ஹே ராஜா, ஸ்வர்க்கம் அபீப்சசி, ஸோ அவா கூடத்தான் நான் அனுபவிப்பேன், அந்த கூட்டத்தோடு கூட தான் நான் இருப்பேன், சொர்க்கத்தை நான் அப்படி அனுபவிப்பேன்னு சொல்கிறியே. அபீப்சான இச்சா, ஸோ அவா கூட அனுபவிக்க நீ ஆசைப்படுறியே, அவளுடைய புண்ணிய பாவெல்லாம் உனக்கு தெரியுமா, அவள் வெவ்வேறு பாவத்தோடு புண்ணியத்தோடு கூட இருப்பாளேன்னு கேட்குறேன். இந்திர உவாச்ச बहूनि पुण्यपापानि तेषां भिन्नानि वै नृप कथं सङ्घातभोज्यं त्वं भूप स्वर्गम् अभीप्ससि. हरिश्चन्द्र उवाच भुङ्क्ते शक्र नृपः राज्यं प्रभावात् प्रकृतेः ध्रुवं यजते च महायज्ञैः कर्म पूर्तं करोति च तच्च तेषां प्रभावेण मया सर्वम् अनुष्ठितम्. நிருபக ராஜாக்கள் எல்லாம்,
ஹே சக்ரா இந்திரா புங்தேன்னு அனுபவிக்கிறார்கள். ஸோ ராஜாக்கள் அனுபவிக்கிறான்னா பிரகிருத்தேகே பிரபாவாத், அதாவது பிரகிருத்தியில் அவளுக்கு ராஜாங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கு. அந்த பிரகிருத்தியில் அவர்கள் ராஜாவாக நியமிக்கப்பட்டதுனால அந்த பிரபாவத்தினால ராஜ்யம் துருவம் புங்தே, நல்ல ராஜ்யத்தை அடைந்து அதை நன்னா அனுபவிக்கிறார். நிச்சயமாக ராஜ்யத்தை அடைந்து அவர்கள் அனுபவிக்கிறார்கள். மகா யஜ்ஞி யஜத்தை, யாக யஜ்ஞெல்லாம் அவள் பண்ணுறான் ராஜாவாக இருந்துட்டு. பூர்த்தம் கர்ம கரோதிச்சா, அது மட்டும் இல்லை சோஷியல் ஆப்ளிகேஷன், ஒரு கிணறு தோன்றது, மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது, தண்ணீர் பந்தம் வைக்கிறது, இதெல்லாம் பூர்த்தம்னு பேர். ஸோ மக்களுக்கு தேவையான கர்மங்களை சோஷியல் காரியங்களையும் அவள் பண்ணுறான், யாக யஜ்ஞங்களையும் பண்ணுறான் தேவர்களுக்கு. இந்த மாதிரி சோஷியல் மக்களுக்காக காரியங்களையும் அவள் செய்கிறான். தேஷாம் பிரபாவேன தச்ச, அது கூட மக்களுடைய சகாயம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? மக்கள் எதுக்குமே ஒத்துழைக்கலைன்னா அவளுடைய பிரபாவம் எனக்கு ஒத்துழைக்கலை என்றால் அது எப்படி நான் செய்ய முடியும்? அதனால அவளுடைய பிரபாவத்தினால தான் இதெல்லாமே நடக்கிறது. மயா சர்வம் அனுஷ்டிதம், நான் அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணினேன், யாக யஜ்ஞம் பண்ணினேன், பூர்த்தம் எல்லாம் பண்ணினேன்னு சொன்னால் அதுக்கு காரணமே என்னுடைய மக்கள் தான் சொல்கிறேன். ஹரிச்சந்திர உவாச்ச புங்க்தே சக்ர நிருபः ராஜ்யம் பிரபாவாத் பிரகிருதேஹ த்ருவம் யஜதே ச மகாயஜ்ஞைஹ கர்ம பூர்த்தம் கரோதி ச தச்ச தேஷாம் பிரபாவேன மயா சர்வம் அனுஷ்டிதம். உபதாதாத் ந சந்தியக்ஷ்யே, உபதாதான் ந சந்தியக்ஷ்யே தானகம் ஸ்வர்கலிப்சயா தஸ்மாத், கொஞ்சம் ஒரு செகண்ட், தஸ்மாத் என் மம தேவேஷ கிஞ்சிதஸ்தி சுச்சேஷ்டிதம். உபதாதான்னு சொன்னா கூடவே இருக்கக்கூடியவர்கள், உபதாதான்னா நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவர்கள் அர்த்தம். ஸோ நம்ம கூடயே சகாயம் பண்ணக்கூடியவர்களை நான் சந்திச்சே நான் விட மாட்டேன். ஸோ எங்கூடயே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்னுடைய ராஜ்யத்தை நல்லபடியாக ஆள்றதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த சகாயம் பண்ணிட்டு அந்த மக்களை நான் சந்திச்சே நான் விடவே மாட்டேன். தான் அகம் சொர்க்கலிப்சை, எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படிங்கிற ஆசை, லிப்ஸான இச்சா, என்னுடைய அந்த சொர்க்கம் அடையிற ஆசையில் அவளை நான் விடவே முடியாது. தஸ்மாத், ஆகவே மம தேவேஷ கிஞ்சிதஸ்தி சுச்சேஷ்டிதம், எங்கிட்ட ஏதாவது நல்ல காரியம், நான் ஒரு புண்ணிய காரியம், சுச்சேஷ்டிதம்னு நல்ல சேஷ்டை, நல்ல சேஷ்டைனா புண்ணிய காரியம், புண்ணிய காரியம் ஏதாவது நான் பண்ணியிருந்தேன் என்றால் உபதாதாத் ந சந்தியக்ஷே தான் அகம் ஸ்வர்கலிப்சயா தஸ்மாத் மம தேவேஷ கிஞ்சித் அஸ்தி சுச்சேஷ்டிதம். दत्तम इष्टम अथो जप्तम सामान्यम तैहि तदस्तु नख बहुकाल उपभोज्यम च फलं यन्मम कर्मगम तदस्तु दिनमपि एकम तैहि समम त्वत्प्रसादतः. ஸோ நான் ஏதாவது நல்ல காரியம் பண்ணினேன் என்றால் தத்தம்னு தானம் பண்ணுறது. ஸோ தத்தம்னு தானம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, கன்னியாதானத்தை கூட தத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, கொடுக்குறது. ஸோ அப்படி தானம் பண்ணினேன் என்றால் இஷ்டம்னா யாகம் பண்ணுறது, இஷ்டினாலே யாகம்னு அர்த்தம். இஷ்டம்னா யாகம் பண்ணினேன் என்றால், அதோ ஜப்தம் இல்லை, நல்ல தேவியை ஜபிச்சிருக்கேன், நல்ல ஜபம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ தைஹி சாமானியம், அதாவது சமமாக, சாமானியம்னு இங்கே சமமாகன்னு அர்த்தம். ஸோ அவா கூட இருக்கட்டும், நான் பண்ணின தானம் தர்மம் ஜபம் தபம் எல்லாமே அவளோடு கூடவே இருக்கிறதாக நீ எடுத்துக்கொள். ஸோ அவளுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட வேண்டியதான். இவனோட புண்ணியத்தை எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யார் யாருக்கு 5% வருதா 10% வருதா பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ, அவளோட சமமாகவே இருக்கட்டும் எனக்கு நகை. அப்படி எங்களுக்கு பகுகால உபபோஜ்யம் ச. ஸோ ஒருவேளை என் மம கர்மகம், என்னுடைய காரியம், மம கர்மகம்னா என்னுடைய கர்மத்தினால் கிடைத்த பகுகால உபபோஜ்யம் பலம், பலகால நான் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பலன், என்னுடைய பலன் இருப்பது என்றால் அதை நீ எல்லாருக்கும் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுன்ட்டு அனுப்போம். தத்தம் இஷ்டம் எல்லாத்தையும் நீ கொடு. அப்படி ஆகும்போது என்னாச்சு, காலம் குறைஞ்சிடும், எல்லாரும் வேறு சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போனோம். அப்போ என்ன சொல்கிறார், தினமப்பி ஏக்கம் ததஸ்து, இருக்கட்டுமே எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தப்புறம் உனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் குறைஞ்சி போயிடுதுப்பா, நிறைய நாளைக்கு நீ சொர்க்கத்தில் இருக்க முடியாது, ஒரு நாள் தான் உனக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்லேன்னு விட்டார். ஏக்கம் தினம் அப்படி ததஸ்து, இருக்கட்டுமே ஒரே ஒரு நாள் சொர்க்கம் போர், எனக்கு எல்லாரும் கூட தான் இருப்பேன், நான் தனியாலாம் வரமாட்டேன். ஸோ தைஹி சமம் தொத் பிரசாதத்தக, அவா கூட ஒரு நாள் இருந்தாலும் போருமப்பா, தொத் பிரசாதத்தக உன்னுடைய அருளால் நேக்கு ஒரு நாள் கூட போரும்னு சொல்கிறேன். தத்தம் இஷ்டம் அதோ ஜப்தம் சாமான்யம் தைஹி ததஸ்து நஹ பகுகால உபபோஜ்யம் ச பலம் யத் மம கர்மகம்
तदस्तु दिनम् अपि एकं तैः समं त्वत्प्रसादतः सूत उवाच एवं भविष्यति इति उक्त्वा शक्रः त्रिभुवनेश्वरः प्रसन्नचेताः धर्मश्च विश्वामित्रश्च गादिजः ஸோ சூதர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்காரா நைமிஷாரண்யத்தில் ஏவம் பவிஷ்யதி இருக்கட்டுமே அப்படியே ஆகட்டும்ப்பான்னு சொல்லிட்டேன். இந்திரன் ஒத்துனுட்டார், எல்லாரையும் கூட்டின்னு வந்துக்கோ பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்படியே ஆகட்டும் எப்படி சொல்லிட்டு சக்கரகா திரிபுவனேஸ்வரகா 3 லோகத்துக்கும் தலைவனான அந்த இந்திரன் பிரசன்ன சேதாகா ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவனுக்கும் இப்போ ஏற்பட்ட ஹரிச்சந்திரனை பார்த்து எல்லாருக்கும் தான் சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு ராஜா இருக்கான்னுட்டு. ஸோ தர்மஷா காதிஜா விஸ்வாமித்ரஷா, காதியின் பிள்ளையான விஸ்வாமித்திரரும் பிரசன்னமாயிட்டார், தர்மதேவனும் பிரசன்னமாயிட்டார். எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுது ராஜாவுடைய இந்த எண்ணத்தை பார்த்து. सूत उवाच एवं भविष्यति इत्युक्त्वा शक्रः त्रिभुवनेश्वरः प्रसन्नचेता धर्मश्च विश्वामित्रः च गादिजः गत्वा तु नगरं सर्वे चातुर्वर्ण्यसमाकुलं हरिश्चन्द्रस्य निकटे प्रोवाच विबुधाधिपः आगच्छन्तु जनाः शीघ्रं स्वर्गलोकं सुदुर्लभं. ஸோ இப்போ அயோத்திக்கு போயிட்டு எல்லோரும் கௌசல்யா நகரத்துக்கு. ஸோ அங்கே அயோத்திய தேசத்துக்கு அங்கே போயிட்டு கௌசல்யா இதில் ராஜ்யத்தில் கத்வா தூ போய் சர்வே எல்லோரும் அங்கே போயாச்சு. சாதுர்வர்ணிய சமாகுலம் 4 வர்ணங்கள் 4 வர்ணத்தார் இருக்கா இல்லையா. ஸோ அயோத்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் 4 வர்ணத்தார்களாக இருக்கா. ஸோ அந்த எல்லாரையும் அழிச்சுண்டு ஹரிச்சந்திரஸ்ய நிக்கட்டே புரோவாச்ச, ஹரிச்சந்திரனை பக்கத்தில் வச்சுண்டு இந்திரன் பேசுகிறான். விபுதாதிபக, விபுதன தேவலோகத்தினுடைய அதிபனான இந்திரன் சொன்னான், புரோவாச்ச சொன்னான், ஜனாக ஆகச்சந்து சீக்கிரம், எல்லாம் மக்களே வாங்கோ, எல்லோரும் வாங்கோ, சொர்க்கத்துக்கு வாங்கோ, சொர்க்கலோகம் சூதுர்லபம், சொர்க்கலோகம் யாராலையுமே அடையவே முடியாத சொர்க்கலோகத்துக்கு நீங்கள் எல்லாரும் வாருங்கள்னு கூப்பிடுறான் இந்திரன். तत्त्वा तु नगरं सर्वे चातुर्वर्ण्यसमाकुलं हरिश्चन्द्रस्य निकटे प्रोवाच विबुधाधिपः आगच्छन्तु जनाः शीघ्रं स्वर्गलोकं सुदुर्लभम्. धर्म प्रसादात् सम्प्राप्तं सर्वैः युष्माभिः एव तु हरिश्चन्द्रः अपि तान् सर्वान् जनान् नगरवासिनः प्राह राजा धर्मपरः दिवम् आरुह्यताम् इति. ஸோ தர்மதேவனுடைய பிரசாதத்தினால அருளினால, ஏன்னா அவன் தான் சாண்டால்னா வந்து ஹரிச்சந்திரனுக்கு இவ்வளோ வேதனைலாம் கொடுத்து அவனுடைய புகழை உலகத்துக்கு நிலைநாட்டினான். ஸோ அவனுடைய அருளினால சம்பிராப்தம் கிடைத்தது இந்த புகழ், உங்களுக்கு எல்லாமே இந்த லோகம் கிடைக்கிறது. சர்வைகி யுஷ்மாபிகி, உங்களை எல்லாருக்குமே இந்த சொர்க்கலோகத்தோட ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு. ஹரிச்சந்திரகா அப்பி, அப்போ அடுத்தாப்பில் என்ன சொல்கிறான், ஹரிச்சந்திரன் பார்க்குறான், எல்லாரையும் பார்த்து தான் சர்வான் எல்லா மக்களையும், ஜனான் நகரவாசினக நகரத்தில் வசிக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து ராஜா பிராக, ஸோ தர்மபரக ராஜா, தர்மத்தையே உயிர் மூச்சாக கொண்ட அந்த ராஜா சொன்னார், திவம் ஆருகிதாம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு வாங்கோன்னு அவனே கூப்பிட்றான். இப்போ திவம்னா தேவலோகம் சொர்க்கம், ஸோ எல்லாரும் ஏறுங்கோன்னு சொல்கிறார் ஹரிச்சந்திரன். धर्म प्रसादात् सम्प्राप्तं सर्वैः युष्माभिः एव तु हरिश्चन्द्रः अपि तान् सर्वान् जनान् नगरवासिनः प्राह राज धर्मपरः दिवम् आरुह्यताम् इति. सूत उवाच तद् इन्द्रस्य वचः श्रुत्वा प्रीताः तस्य च भूपतेः ये संसारेषु निर्विण्णाः ते दुरं स्वसुतेषु वै कृत्वा प्रहृष्टमनसः दिवम् आरुरुहु जनाः. ஸோ சூதர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்கார். தது இந்திரஸ்ய வச்சக ஸ்ருத்வா, இந்த இந்திரனுடைய இந்த வார்த்தையை கேட்டு பிரீதாகா ரொம்ப சந்தோஷப்பட்டா, இந்திரனே கூப்பிட்டுட்டான். அது மட்டும் இல்லை, பூபதேகே தஸ்யச்ச, பூபதி ஆகப்பட்ட பூமிக்கு ராஜாவான ஹரிச்சந்திரனும் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டுட்டான். ஸோ எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டான். ஏ சம்சாரேஷு நிர்விண்ணாக, இந்த உலகத்தோட கஷ்டத்தை பார்த்து 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 வைராகியம் வந்தவர்கள், அப்பா விட்டா போகிற சம்சாரத்தில் இருக்க வேண்டாம், போனால் போகிறன்னு நினைக்கிறா எல்லாருமே. அப்படி நிர்விண்ணாக வைராகியத்தை கொண்டவர்களான அந்த மக்கள், துரம் ஸ்வசுதேஷு, பொறுப்பை தன்னுடைய குழந்தைகளிடம் ஒப்படைத்து, ஸோ துரம்னா பொறுப்புன்னு அர்த்தம்.
ஸோ துரம் ஸ்வசுதேஷு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட எப்பா இனிமேல் வீட்டுக்காரத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் போகிறான்னு அர்த்தம். செகண்ட் ஜென்ரேஷன்லாம் இங்கே இருக்குது. ஸோ துரம் ஸ்வசுதேஷு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வைத்துவிட்டு கிருத்வா வைத்துவிட்டு பிரகிருஷ்ட மனசக ரொம்ப சந்தோஷமான மனசோடு கூட ஜனாகா திவம் ஆருருகு மக்கள் எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு ஏறினார்கள். सूत उवाच तद् इन्द्रस्य वचः श्रुत्वा प्रीताः तस्य च भूपतेः ये संसारेषु निर्विण्णाः ते दुरं स्वसुतेषु वै कृत्वा प्रहृष्टमनसः दिवम् आरुरुः जनाः. विमानवरम् आरूढाः सर्वे भास्वरविग्रहाः तदा सम्भूतहर्षाः ते हरिश्चन्द्रश्च पार्थिवः. எல்லாரும் விமானத்தில் ஏறிட்டான்னு. ஸோ நடந்து கூட போல வாழலாம், யூஸ்வலாக நடக்க வேண்டியது. இவாலாம் வரமான விமானம் கிடச்சிருது இவாளுக்கெல்லாம். ஆரூடாக அதில் ஏறிட்டா சர்வே பாஸ்வர விக்கிரகம். ஸோ இவா மேலே பறந்தே போயிட்டான். ஸோ இந்திரன் அவளுக்கு அப்படி ஒரு பிரசாதம் கொடுத்துருக்கான், அருள் பண்ணியிருக்கான். பாஸ்வர விக்கிரகன்னு ஒளி பொருந்திய தேகமே மாறிப்போச்சு. ஸோ சொர்க்கலோகத்துக்கு போகிற வச்சு சொர்க்கவாசிகள் மாதிரி ஒரு ரூபம் கிடச்சுடுத்த வாழ்க்கெல்லாம். ஸோ பாஸ்வர விக்கிரக ஒளி பொருந்திய அந்த விக்கிரகமாக மூர்த்திகளாக ததா சம்பூத ஹர்ஷாக அப்படியே ஆனந்தம் சம்பூதன்னு உண்டாகிய அந்த ஆனந்தத்தோடு கூட ஹரிச்சந்திர பார்த்திவகச்சா ராஜாவுக்கும் ஆனந்தம், எல்லாம் மக்களோடு கூட போகிறேங்கிறதுல அதனால அவனுக்கும் ஆனந்தம். எல்லாரும் விமானத்தில் ஏறி கிளம்பிட்டான். विमानवरम् आरूढाः सर्वे भास्वरविग्रहाः तदा सम्भूतहर्षाः ते हरिश्चन्द्रश्च पार्थिवः. राज्ये अभिषिच्य तनयं रोहिताख्यं महामनाः अयोध्या आख्ये पुरे रम्ये हृष्टपुष्टजनान्विते. ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஹரிச்சந்திரனும் பிள்ளையை கூட்டின்னு வான்னு சொன்னான். இந்திரன் சொன்னான் பிள்ளையை முன்னாடியே அழிச்சுன்னு வான்ட்டு. இல்லை அவன் வரத்துக்கு தயாரில்லை, ஏன்னா மக்கள் பாக்கி இருக்காளே செகண்ட் ஜென்ரேஷன் போது தானும் தன்னோட பிள்ளையை விட்டுட்டு போய்ட்றான். ரோஹித ஆக்கியம் தனயம் ரோஹிதன் என்று பெயரிடப்பட்ட தன்னுடைய பிள்ளையை மகாமனாக மகாத்மாவான அந்த ஹரிச்சந்திரன் ராஜ்யாபிஷேகம் பண்ணான், பட்டாபிஷேகம் பண்ணிட்டான் பிள்ளைக்கு. பண்ணிட்டு அயோத்தியா ஆக்கிய புரே ரம்யமான அந்த அயோத்தியாபுரியில் ஹிருஷ்டபுஷ்ட ஜனான்விதே மக்களெல்லாம் ஹாப்பி. ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ராஜா கிடைச்சாரு சந்தோஷம் தானே. இப்போ ரோஹிதன் ராஜா, ஹரிச்சந்திரன் போனால் என்ன நமக்கு ஒரு ராஜா இருக்கார் அப்படிங்கிற ஆனந்தத்தினால புஷ்டியான ஜனங்களோடு இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா நகரில் அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு राज्ये अभिषिच्य तनयं रोहित आख्यं महामनाः अयोध्या आख्ये पुरे रम्ये हृष्टपुष्टजनान्विते. तनयं सुहृदश्चापि प्रतिपूज्य अभिनन्द्य च पुण्येन लभ्यां विपुलां देवादीनां सुदुर्लभां. ஸோ அந்த ஊரில் தன்னுடைய தனயம்னா பிள்ளை. ஸோ பிள்ளையையும் சுகிருத்துக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாள் இல்லையா, சுகிருத்துக்கள் நமக்கு நன்மை விரும்பக்கூடியவர்கள் அவர்களையும் கூட பிரதிபூஜைன்னு சம்மானம் பண்ணுறேன். அவளுக்குள்ள கௌரவம், ஒரு ராஜாக்குள்ள கௌரவத்தை கொடுக்கணும்னு அது கொடுத்தாகணும். அது பிள்ளையாவே இருக்கட்டுமே, ராஜாங்கிற ஸ்தானம் வந்துடுது. அந்த ஸ்தானத்துக்கு பெருமை ஏற்படுத்தி விட்டு பிரதிபூஜையா எல்லாரையும் சம்மானம் கொடுத்து விட்டு அபிநந்தியா ஆனந்தத்தோடு எல்லாரையும் அபிநந்தனம் சொன்னான்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம் சொல்கிறேன். எல்லாரையும் அவளே நல்லா கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டான், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டான். ஸோ புண்ணியேன லப்யாம் புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய தேவாதீனாம் சுதுர்லபாம், அதாவது தேவர்களுக்கு கூட துர்லபமாக அடையக்கூடிய விப்புலாம்னு என்னது. ஸோ பயங்கரமான ஒரு கீர்த்தி. அடுத்த என்ன வருது, கீர்த்தின புகழ். இவனோட புகழ் தேவர்களுக்கு கூட கிடைக்க முடியாத புகழ். ஏன்னா இன்றைக்கும் ஹரிச்சந்திர கதையை படிச்சுட்டு இருக்கோம். எத்தனை தேவரோட கதையை படிச்சுட்டு இருக்கோம், படிக்கிறது இல்லையா? ஸோ ஹரிச்சந்திர கதை இன்றைக்கும் படிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட விப்புலாம் கீர்த்திம் அது அடுத்த லைனில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பெரிய புகழை அடைந்தவனாக அந்த ஹரிச்சந்திரன் கிளம்புறான். இப்போ तनयं सुहृदश्चापि प्रतिपूज्य अभिनन्द्य च पुण्येन लभ्यां विपुलां देवादीनां सुदुर्लभां. सम्प्राप्य कीर्तिम् अतुलां विमाने स महीपतिः आसाञ्चक्रे कामगमे क्षुद्रघण्टा विराजिते. கீர்த்திம் அதுலாம் சம்பிராப்பிய அவளுக்கு கிடைக்காத அப்பேற்பட்ட உயர்ந்த புகழை சிறந்த புகழை அடைந்து மகீபதி அந்த ராஜா ஹரிச்சந்திரன் விமானே அந்த விமானத்தில் ஏறுறேன்.
ஆசான் சக்கரே அதாவது உட்கார்ந்தான், அந்த அந்த வரம் பொருந்திய விமானத்தில் அவனு ஏறினான். காமகமே அது இஷ்டமா, நான் இப்போ சொர்க்கத்துக்கு போனேன்னு நினச்சா போயிடுவது. ஸோ காமகமேன தன் விருப்பத்துக்கு ஏற்றார் போல் செல்லக்கூடிய விமானம். ஸோ காமகமை க்ஷுத்ரகண்டா விராஜத்தை, அந்த விமானத்தில் குட்டி குட்டி மணியெல்லாம் அலங்காரமாக இருக்கான். சிறு மணிகள், க்ஷுத்ரன சிறு சிறு மணிகள் பொருத்தப்பட்ட விமானத்தில் அவன் உட்கார்ந்தான். सम्प्राप्य कीर्तिम् अतुलां विमाने स महीपतिः आसान् चक्रे कामगमे क्षुद्रकण्ठा विराजिते ततस्तर्हि समालोक्य श्लोकमन्त्रं तदा जगौ दैत्य आचार्यः महाभागः सर्वशास्त्रार्थतत्त्ववित्. சர்வசாஸ்திர அர்த்த தத்துவவித்து, எந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கரகண்டவர் சுக்கராச்சாரியார். தைத்திய ஆச்சாரியகன்றார். தைத்தியர்கள் அசுர ஆச்சாரியரான சுக்கராச்சாரியார். அவர் பிராமணர் இல்லையா, அசுரர்களுக்கு அவர் பிராமணர் தான் அவருடைய குருவாக இருக்கார். ஸோ எல்லா சாஸ்திரங்களுடைய அர்த்தங்களெல்லாம் தத்துவம், உண்மையான தத்துவங்களையெல்லாம் அறிந்த அந்த இவர் மகாபாகியமுடைய அந்த ஆச்சாரியார் சுக்கராச்சாரியார். தர்ஹி அப்பொழுது சம் ஆலோக்கிய இதெல்லாம் பார்க்குறார். விமானத்தில் எல்லாம் ஊரே போகிறது, இப்படி எல்லாம் மக்கள்லாம் போகிறா. அதை பார்த்து ஸ்லோக மந்திரம் ததா ஜகவு, ஒரு ஸ்லோகத்தை பாடினார். ஜகவுன்னா பாடுறது. ஸோ அதை ஒரு ஸ்லோகத்தை இப்போ பாடுறார் சுக்கராச்சாரியார் இவெல்லாம் போகிறத பார்த்து. ततः तर्हि समालोक्य श्लोकमन्त्रं तदा जगौ दैत्य आचार्यः महाभागः सर्वशास्त्रार्थतत्त्ववित्. शुक्र उवाच अहो तितिक्षा महात्म्यम् अहो दानफलं महत् यदा गतः हरिश्चन्द्रः महेन्द्रस्य सलोकताम्. अहो तितिक्षा. ஸோ அஹோ திதிக்ஷான பொறுமை, எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு விஸ்வாமித்திரன். எல்லாத்தையும் பொறுத்துனான் இல்லையா, ஒரு துளி அந்த மூஞ்சி வாடாமல் எல்லாத்தையும் சகிச்சுனானே, அதான் திதிக்ஷா, என்டியூரன்ஸ், பொறுத்துக்கிறது. அஹோ மகாத்மியம், எப்பேற்பட்ட இது மகாத்மியம்னு சரித்திரம், இந்த ஹரிச்சந்திரனோட சரித்திரம் எப்பேற்பட்ட உயர்ந்த மகாத்மியமாக இருக்குது. தானபலம் மகத்து, எவ்வளவு தானம், மொத்தத்தையுமே தானம் கொடுத்துட்டானே விஸ்வாமித்திர கேட்டார்னு ஒரு பாக்கியிலே அதுக்கு மேலே உள்ள ஒரு இது வேறு தனம் வேற 2 பாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தானபலம், மகத்தான தானபலத்தை கொடுத்து யதா கதகா ஹரிச்சந்திரகா, எப்படி அவன் போனான் அந்த சொர்க்கத்துக்கு, மகேந்திரஸ்ய சலோகதாம், இந்திரனுடைய அதே லோகத்துக்கு, சலோகதாம்னு இந்த தேவலோகத்துக்கு அவனே மாதிரி, இந்திரனே மாதிரி மாறி அப்படி போயிட்டானே. சலோகான சாலோக்கியம்னு சொல்ல மாட்டோமா, சாலோக்கியம்னு ஒரே மாதிரி இந்திரனாவே ஆயிட்டான். அவனை பார்த்தாலும் அடுத்த இந்திரன் மாதிரி இருக்கான். சாலோக்கிய இது கதியை அடைந்தான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சலோகதாம், இந்திரன் அடுத்த இந்திரநாட்டமாக இருக்கானேன்னு பாடுறார் சுக்கராச்சாரியார். शुक्र उवाच अहो तितिक्षा माहात्म्यम् अहो दानफलं महत् यदा गतः हरिश्चन्द्रः महेन्द्रस्य सलोकताम्. सूत उवाच एतत्ते सर्वमाख्यातं हरिश्चन्द्रस्य चेष्टितं यशृणोति च दुःखार्तः स सुखं लभते अन्वहम्. சூதர் சொல்கிறாருங்க, ஏத்தத்தை சர்வமாக்கியாத்த சொல்லாச்சுப்பா, எல்லாம் சொல்லியாச்சு. ஹரிச்சந்திரனோட கதையை ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஹரிச்சந்திரஸ் சேஷ்டித்தம், சேஷ்டை, அவருடைய செயல்கள் எல்லாம் மொத்தமாக சொல்லிட்டேன். நைமிஷாந்தி யார் சவுனகாதி முனிவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவர். யஷ்ணோதி, யார் இதை கேட்குறாளோ, துக்கார்த்தகா, அதை துக்கத்தோடு இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறார். ஸோ கஷ்டப்பட்டா ஐயப்பா ஹரிச்சந்திரனோட கஷ்டம் நமக்கு இல்லவே இல்லைன்னு சந்தோஷம் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அதான் ஒரு கஷ்டம் இல்லை, எல்லாம் துலாக்கோல் தான் 2 பக்கம். இது நம்ம கஷ்டத்துக்கு இது ரொம்ப மகா கஷ்டமாக இருக்கேன்னு துக்கார்த்தம், துக்கத்தில் பீடிக்கப்பட்டவன் யார் இதை கேட்குறானோ சுகம் லபத்தை அன்பகம், சுகமாயிடுவான் அவன். அன்பகம்னு டெய்லி இதை நினச்சி சுகமாயிடுவான். ஸோ மகாபாரத்தில் பார்த்தாலும் அப்படி தான். யுதிஷ்டர் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது அப்போ பெரிய ரிஷிகள்லாம் அவருக்கு பல கதைகளை சொல்லுவான். அப்போ தான் இந்த நலனோட சரித்திரத்தை சொல்லுவாள். எப்போ அவன் பட்ட கஷ்டமாக நீ படுற அப்படி கேட்பா. அது மாதிரி ராமரோட கதையை சொல்லுவாள், ராமர் பட்ட கஷ்டமாக நீ படுற அப்படி சொல்லுவாள். அது மாதிரி 2 கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம கஷ்டமே இல்லையே, சுகமாக இருக்கோமே நினச்சிப்போம் நம்ம. सूत उवाच एतत्ते सर्वम् आख्यातं हरिश्चन्द्रस्य चेष्टितं यशृणोति च दुःखार्तः स सुखं लभते अन्वहम्. स्वर्गार्थी प्राप्नुयात् स्वर्गं, सुतार्थी सुतम् आप्नुयात्, भार्यार्थी प्राप्नुयात् भार्यां, राज्यार्थी राज्यम् आप्नुयात्.
சொர்க்கார்த்தி சொர்க்க அர்த்தி சொர்க்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறான் இல்லையா, அர்த்தின்னு பிரார்த்தனை பண்ணுறவன். ஸோ சொர்க்கத்தை பிரார்த்தனை பண்ணுறவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், பிராப்னியாத் அடைவான். இதை கேட்டாலே போரும், இந்த சரித்திரத்தை கேட்டாலுமே சொர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டால் சொர்க்கம் கிடைக்கும்ட்டார். சுத அர்த்தி குழந்தை வேணும்னு யார் பிரார்த்தனை பண்ணுறானோ அவனுக்கு சுதமாப்னியாத், அவனுக்கு குழந்தை கிடைக்கும். பாரியார்த்தி பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு பிராப்னியாத் பாரியாம், தன்னுடைய மனைவி ஒருத்தி கிடைப்பா. ராஜ்யார்த்தி ராஜ்யம் அப்படியா, ராஜ்யத்தை பிரார்த்திக்கக்கூடியவனுக்கு ராஜ்யம் கிடைக்கும். ஸோ யார் யார் எதை கேட்குறாளோ அவளுக்கு எல்லாம் இந்த கதையை கேட்கும் போதே, ஹரிச்சந்திர கதையை கேட்டாலே கிடைக்கும்னுட்டான். ஸ்வர்கார்த்தி பிராப்னுயாத் ஸ்வர்கம், சுதார்த்தி சுதமாப்னுயாத், ஆர்யார்த்தி பிராப்னுயாத் பாரியம், ராஜ்யார்த்தி ராஜ்யம் ஆப்னுயாத். பாரியாம் ஸ்ரீமத் தேவி ஸ்ரீலிங்கம் பாரியாம். ஓகே. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्र आख्यान श्रवण फल वर्णनं नाम सप्तविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ अष्टाविंशोऽध्यायः. जनमेजय उवाच विचित्रम् इदम् आख्यानं हरिश्चन्द्रस्य कीर्तितं क्षताक्षीपादभक्तस्य राजर्षेः धार्मिकस्य च. இப்போ ஜனமேஜயன் யார்? வியாசர் இங்கே ஜனமேஜயனோட இடத்துக்கு வந்து ஜனமேஜயனுக்கு தேவியோட மகிமையை பற்றி சொல்லி, உங்கள் அப்பாவை நீ கரையேற்றலாம், வேறு வழி கிடையாது, உங்கள் அப்பாவுக்கு துர்மரணம் ஏற்பட்டிருக்கு, நீ வந்து இந்த பாம்பு சர்ப்பயாகமெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவரை கரையேற்றணும்னா ஒரே வழி தேவியை உபாசனை பண்ணு சொல்லி தேவி பாகவத மொத்தத்தை சொல்லிட்டு இருக்கார். ஸோ அப்போ ஜனமேஜன் அந்த இடத்துல கேட்குறான், விசித்திரம் விதமாக்கியான்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, ஒரு ராஜா, சூரியகுல வம்சத்தில் உள்ள ராஜா ஹரிச்சந்திரனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படிங்கிற இந்த ஆக்கியானம், இந்த கதையை கேட்டாலே கீர்த்தித்தம், நீங்கள் சொன்ன இந்த கதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சதாட்சி பாத பக்தசிய, அதாவது சதாட்சின்னா தேவி, சதாட்சின்னு 100 கண்களை உடையவள். ஸோ அப்படியே ஆயிரம் கண்களை உடையவள் இல்லையா, எல்லாமே உடம்பில் அவளே விராட் ரூபமாக இருக்கும்போது எல்லாமே இடமே கண்ணாக இருக்கு அவளோடு. ஸோ அப்படிப்பட்ட சதாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அவளுடைய பாதத்தில் பக்தனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனுக்கு கூட, ராஜ ரிஷியாக இருந்த அவனுக்கு கூட, தார்மிகசியா தர்மத்தையே ஃபாலோ பண்ணக்கூடிய அவனுக்கு கூட இப்படி ஒரு கஷ்டமா இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு கேட்குறேன். जनमेजय उवाच विचित्रम् इदम् आख्यानं हरिश्चन्द्रस्य कीर्तितं शताक्षीपादभक्तस्य राजर्षेः धार्मिकस्य च. शताक्षी सा कुतः जाता देवी भगवती शिवा, तत्कारणं वद मुने सार्थकं जन्म मे कुरु. ஸோ சதாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி சா, அவள் குதக ஜாத்தா, எங்கே பிறந்தா? தேவியோட கதை இப்போ தான் வருது, கேட்குறார் எங்கே பிறந்தா அந்த தேவி? தேவி பகவதி சிவா. ஸோ தேவி என்று சொல்லக்கூடியவள், பகவதி என்று சொல்லக்கூடியவள், பகம் நிறைந்தவள் பகவதி. ஸோ சிவா, சிவா மங்களத்தை உடையவள் சிவா. அப்படிப்பட்ட அந்த சதாட்சியாகப்பட்ட தேவி எங்கே பிறந்தாள்? தற்காரணம் வத முனே. ஸோ அந்த பிறந்த காரணத்தையும் சொல்லு, அவள் ஏன் பிறக்கணும்? பிறக்காதவள், ஒரு மாயா சக்தியாக இருக்கக்கூடியவள், அவள் ஏன் பிறந்தாள்? ஸோ அந்த காரணத்தையும் சொல்லுங்கள். ஜென்மமே சார்த்தகம் குரு, என்னுடைய ஜென்மத்தை அர்த்தமுடையதாக செய். ஏன்னா தேவியோட கதையை கேட்காத ஜீவனம் என்ன ஜீவனம். ஸோ அதனால தேவியோட மகிமை நான் கேட்க ஆசைப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தம் பொருந்தியதாக நீங்கள் ஆக்க வேண்டும். शताक्षी सा कुतः जाता देवी भगवती शिवा, तत्कारणं वद मुने सार्थकं जन्म मे कुरु. को हि देव्या गुणान् शृण्वन् तृप्तिं यास्यति शुद्धदीः पदे पदे अश्वमेधस्य फलम् अक्षय्यम् अश्नुते. ஸோ யார்தான் கோஹி, யார்தான் தேவியாக குணான், தேவியுடைய குணங்களை எல்லாம் சுண்வன் கேட்டு, திருப்திம் யாசதி, அதாவது சுத்ததீகினாரு, சுத்தமான மனசை உடையவன், நல்ல மனமுடையவன் யாராவது தேவியோடைய கதையை கேட்டு போரும்னு சொல்லுவனா, திருப்தி அடைவானா? இன்னும் சொல்லுங்கன்னு தானே கேட்பான். ஸோ யாருமே அப்படி திருப்தி அடைய மாட்டார்கள். பதே பதே அஸ்வமேதஸ்ய பலம், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவியோடைய கதையை கேட்கறதுனால வந்த பலன் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே அஸ்வமேத யாகம் பண்ணுற பலன் கிடைக்குமா. அஸ்வமேத யாகத்துக்கு எப்பேற்பட்ட பலன் இருக்கோ அந்த பலன் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவியோடைய கதையை கேட்க கேட்க அப்படி கிடைக்கிறது. அட்சயமான பலம், அட்சயம்னா அழிவற்ற,
அழிவில்லாத ஒரு பலன் அஷ்ணுதே அனுபவிப்பார்கள். ஸோ தேவி கதையை கேட்டால் அஸ்வமேத யாகமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது ராஜாவுக்கு கூட. அந்த பலனை தரக்கூடிய தேவி கதையை சொல்லுங்கோ. கோஹி தேவ்யா குணான் ஷண்வன் திருப்திம் யாஸ்யதி சுத்ததீஹி பதே பதே அஸ்வமேதஸ்ய பலம் அக்ஷயம் அஷ்ணுதே. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि शताक्षी सम्भवं शुभं तव अवाच्यं न मे किञ्चित् देवी भक्तस्य विद्यते. ராஜன் சுணு, வியாச சொல்கிறார், ஜனமேஜயா கேளுப்பா, நான் சொல்கிறேன். சதாட்சி சம்பவம், அவள் ஏற்பட்டது, அவள் எப்படி பிறந்தாள், அவள் எப்படி உண்டானாள், அந்த சம்பவத்தை, சுபம் சோபனமான அந்த கதையை நான் சொல்கிறேன். தவ அவாச்சியம் நமே கிஞ்சித், உனக்கு சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே உங்ககிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீ அப்படிப்பட்ட சிஷ்யன், பக்தன் நீ. ஸோ தேவி பக்தசியா, தேவியுடைய பக்தனாக நீ இருக்கிறாய். அதனால நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லலாம், எதையுமே மறைக்க வேண்டிய. குரு சிஷ்யனோட தகுதியை பார்த்து வேணுங்கிறத சொல்லுவார், சிலதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் நீ அப்படி இல்லை, தேவியோடைய பக்தர். அதனால ந அவாச்சியம் கிஞ்சித் வித்யதே, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதது மறைக்க வேண்டியது அப்படிங்கிறது எதுவுமே என்கிட்ட இல்லை, எல்லாமே சொல்கிறேங்கிறார். व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि शताक्षी सम्भवं शुभं तव अवाच्यं न मे किञ्चित् देवी भक्तस्य विद्यते. दुर्गम आख्यः महादैत्यः पूर्वं परमदारुणः हिरण्याक्ष अन्वये जातः रुरुपुत्रः महाकलः. இப்போ கதை ஆரம்பிக்கிறார். மகாதைத்தியக, பெரிய அசுர, தித்தியோடு பிள்ளையாக தைத்தியனாக, துர்கமன் என்ற பெயரோடு கூட, பரமதாருணக, ரொம்ப கொடியவன், கொடுமை, தாருண கொடுமை, கொடுமையானவன் முன்னாடி, பூர்வம் முன்னாடி, ஹிரண்யாட்சனுடைய வம்சத்தில், அன்வயம்ன வம்சம், ஸோ ஹிரண்யாட்சனுடைய வம்சத்தில் பிறந்தான். துர்கமன் என்ற அசுரன் பிறந்தான். மகா கலக, மகா வஞ்சகன், மகா கெட்டவன் யார் இந்த துர்கமன். ருரு புத்திரக, ருரு என்பவருடைய பிள்ளையாக பிறந்தார். ஸோ ஹிரண்யாட்சனுடைய வம்சத்தில் ஒரு ருருன்னு ஒருத்தன் இருந்திருக்கான், ஒரு அசுரன். அந்த ருரு என்கிற அசுரனுக்கு பிள்ளையாக இந்த துர்கமன் பிறந்தான். दुर्गम आख्यः महादैत्यः पूर्वं परमदारुणः हिरण्याक्ष अन्वये जातः रुरुपुत्रः महाकलः. देवानां तु बलं वेदः नाशे तस्य सुरा अपि नक्ष्यन्ति एव न सन्देहः विधेयं तावदेव तत्. ஸோ இவன் நினைக்கிறான், துர்கமன் நினைக்கிறான், தேவர்களை அழிக்கணும், தேவர்களை அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறான். அவர்களுடைய பலம், தேவானாம் து பலம் வேதக, அவளுடைய பலமே வேதம், அந்த வேதம் தான் அவளுடைய முழு பலமே இருக்குது. ஸோ தஸ்ய நாஷே, அந்த வேதத்தை நாசப்படுத்திட்டா போதும். தேவர்களை வேதத்தை நாசப்படுத்தினா யாக யஜ்ஞம் நடக்காது, யாக யஜ்ஞம் நடக்காட்டால் தேவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. இங்கேருந்து ஹவிஸ் போனால் தான் தேவர்களுக்கு சாப்பாடு இல்லாட்டா அவன் நாசமாக வேண்டிதான், அப்படி யோசிக்கிறான். ஸோ தஸ்ய நாஷே, அந்த வேதத்தும் நாசப்பட்டால் சுராபி நக்ஷந்தி, தேவர்களும் நாசமாகி விடுவார்கள். ஏவ ந சந்தேக, கண்டிப்பாக நாசமாகிடுவான், சந்தேகமே வேண்டாம். தாவதேவ தத்விதேயம், அப்படியே நான் பண்ண போகிறேன், இப்போ வேதத்தை எடுத்துட போகிறேன்னு யோசிக்கிறேன். வாசிங்கப்பா. देवानां तु बलं वेदः नाशे तस्य सुरा अपि नक्ष्यन्ति एव न सन्देहः विधेयं तावदेव तत्. विमृश्य एतत् तपश्चर्यां गतः कर्तुं हिमालये ब्रह्माणं मनसा ध्यात्वा वायुबच्छः व्यतिष्ठत. விமர்சிய, இவ்வாறெல்லாம் ஆலோசித்து விமர்சனம் பண்ணி, மனசுக்குள்ளே விமர்சனம் பண்ணி, தபஸ்சரி அந்த இதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். சரி, நம்ம முதல்ல தபஸ் பண்ணணுமே, வேதத்தை அவ்வளோ ஈஸியாக நாசம் பண்ண முடியாது, அதனால தபஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹிமாலய மவுண்டன்ஸுக்கு போயிட்டான். ஸோ கைலாச மலையில் போய் தபஸ் பண்ணுறதுக்கு கதகா சென்றான். பிரம்மாணம், பிரம்மாவை மனசா தியாத்துவா, மனசில் பிரம்மாவை தியானிக்கிறான். பிரம்மா தான் வரம் கொடுப்பார், ஈஸியாக வரம் கொடுப்பார் சொல்லிட்டு பிரம்மாவை தியானிக்கிறான். வாயு பட்சகா வெத்திஷ்டத, எதுவும் சாப்பிடல, வாயு காற்றையே குடித்து கொண்டு தபஸில் இருந்தான். विमृश्य एतत् तपश्चर्यां गतः कर्तुं हिमालये ब्रह्माणं मनसा ध्यात्वा
वायुभक्षक व्यतिष्ठता व्यतिष्ठत ओके सहस्रवर्षपर्यन्तं चकार परमं तपः तेजसा तस्य लोकाः तु सन्तप्ताः स सुरासुराः ஸோ 1000 வருஷம் சகசிர வருஷ பர்யந்தம் 1000 வருஷம் முடியும் வரையிலும் பரமம் தபக சக்கார பெரிய ஒரு தபஸ் பண்ணுறான். வெறும் காற்றை குடிச்சு 1000 வருஷம் இருக்கான், தபஸ் பண்ணுறான். தஸ்ய தேஜஸா அந்த தேஜஸ் அப்படியே உடம்பே அப்படியே அக்னி மாதிரி ஆகிடும், அவ்வளோ தபஸ் பண்ணுறோச்சே. ஸோ அவனுடைய அந்த தேஜஸ்னால எல்லா லோகங்களும் லோகாகாத்து சந்தப்தாக தபிக்கிறது, அந்த அக்னி மாதிரி வருது, ஜுவாலை அக்னி ஜுவாலை உடம்புலேருந்து அப்படி கிளம்புறது. அதனால எல்லா லோகங்களுமே பயங்கரமாக தபிச்சு போகிறது. ச சுர அசுராகா தேவர்களும் அப்படியே தபிச்சு போனா, அசுரர்களும் தபிச்சு போனா, எல்லாரையும் தபிக்க வைக்கிறது இவருடைய தேஜஸ். सहस्रवर्षपर्यन्तं चकार परमं तपः तेजसा तस्य लोकाः तु सन्तप्ताः स सुरासुराः ततः प्रसन्नः भगवान् हंसारूढः चतुर्मुखः ययौ तस्मै वरं दातुं प्रसन्नमुखपङ्कजः. ஸோ வந்துட்டார் பகவான். என்னடா இப்போ லோகமெல்லாம் தவிக்கிறதுன்னு எல்லோரும் போய் ரெப்ரசன்ட் பண்ணிடுவா இல்லையா, எப்போ சட்டுப்புண்ணா வரத்தை கொடுன்னு கேட்க மாட்டலாம் தேவர்கள்லாம். ஸோ அதனால அவர் ஹம்சாரூடக அன்னவாகனத்தில் ஏறி சதுர்முக 4 முகங்களை கொண்ட பிரம்மா பிரசன்னக பகவான் பிரசன்னமான ஹாப்பியான அந்த பகவான் தஸ்மை வரம் தாத்தும் யயவு இவனுக்கு வரம் கொடுக்கலான்னு கிளம்பி வந்துட்டார். பிரசன்ன முக பங்கஜக முகத்தில் ரொம்ப பிரசன்னத்தை இருக்குது, ரொம்ப அருள் புரியணுங்கிற ஆசை இருக்குது. அப்படிப்பட்ட தாமரை முகத்தோடு கூட பிரம்மா வந்தார். ततः प्रसन्नः भगवान् हंसारूढः चतुर्मुखः ययौ तस्मै वरं दातुं प्रसन्नमुखपङ्कजः समाधिस्तं मीलित अक्षं स्फुटम् आह चतुर्मुखः वरं वरय भद्रं ते यस्ते मनसि वर्तते. ஸோ சமாதி நிலைமையில் இருக்கும், அப்படியே ஒன்றுமே உலகமே தெரியாதவனுக்கு அப்படி சமாதி நிலையில் இருக்கக்கூடிய கண்ணை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய மீலித அக்ஷம், கண்ணு அக்ஷம்னா கண்ணு, மீலிதம்னு மூடி இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சதுர்முக ஸ்புடமாக அவனை பார்த்து நான்முகனாகப்பட்டவர் கிளியராக பேசுகிறார். இப்போ ஸ்புடமாக கிளியராக பேசுகிறார். பத்ரம் தே உனக்கு மங்களம் ஏற்படட்டும், வரம் வரைய வரம் கழுப்பா, உனக்கு என்ன வரம் வேணும். எஸ்தே மனசி வர்த்ததே உன் மனதில் நிலை பெற்று கொண்டிருக்கக்கூடிய வர்த்தமானமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் என்ன, அதை வரமாக என்னிடம் கேள்னு கேட்குறார். समाधिस्थं मीलित अक्षं स्फुटम् आह चतुर्मुखः वरं वरय भद्रं ते यस्ते मनसि वर्तते. तव अद्य तपसा तुष्टः वरद ईशः अहम् आगतः श्रुत्वा ब्रह्ममुखात् वाणी वि उत्थितः स समाधितः. ஸோ உன்னுடைய தபசால் தபசா உன்னுடைய தபசினால் அத்திய துஷ்டக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேப்பா. நான் வரத ஈஷக, நான் வரம் தருபவன், வரத்துக்கெல்லாம் சக்தி உடையவன், வரம் தர சக்தி உடையவன் நான். அகமாகத்தக நானே வந்திருக்கேன் இப்போ. ஸோ இதை கேட்ட உடனே பிரம்ம முகாத் வாணியும் சுத்வா பிரம்மாவின் வாயிலிருந்து வந்த அந்த சத்தத்தை அந்த சொற்களை கேட்டு சமாதித்தக அந்த அசுரன் யார், துர்கமன். ஸோ துர்கமன் என்ற அசுரன் அவன் இப்போ எழுந்திருக்கிறான். சமாதித்தக மீ உத்தித்தக நன்றாக சமாதி நிலைமையிலிருந்து எழுந்து வந்தான். तव अद्य तपसा तुष्टः वरद ईशः अहम् आगतः श्रुत्वा ब्रह्ममुखात् वाणीं विउत्थितः स समाधितः. पूजयित्वा वरं वव्रे वेदान् देहि सुरेश्वर त्रिषु लोकेषु ये मन्त्राः ब्राह्मणेषु सुरेषु अपि विद्यन्ते ते तु सान्निध्ये मम सन्तो महेश्वर बलं च देहि येन स्यात् தேவானாம் ச பராஜயக. அவ்வளோதான். அவரை பூஜை பண்ணுறான். வந்த உடனே பிரம்மா வந்திருக்கான்னு பூஜை பண்ணுறான். பூஜைத்துவா பூஜை பண்ணிவிட்டு வரம் அவரே வரத்தை கேட்குறான். வேதான் தேகி சுரேஸ்வர தேவர்களுக்கெல்லாம் தலைவனான ஹே பிரம்மாவே எனக்கு வேதத்தை கொடுத்து விடுன்னு கேட்குறேன். வேதான் தேகி வேதங்களை என்னிடம் கொடு. திரிஷு லோகேஷு மந்திராக அந்த வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள்லாம் இருக்க ஏகப்பட்ட மந்திரங்கள், அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் 3 லோகத்திலும் இருக்கக்கூடிய மந்திரங்களை பிராமணேஷு சுரேஷு பொய்யா எந்தெந்த மந்திரங்கள்லாம் பிராமணர்களிடத்தில் இருக்கிறதோ தேவர்களிடத்தில் எந்தெந்த மந்திரங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் எனக்கு கொடு.
ते तु सान्निध्ये मम विद्यन्ते मम सन्तु ते तु सान्निध्ये विद्यन्ते உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேத்து அது மட்டும் இல்லை தேவர்கள்ட்ட இருக்கக்கூடியது பிராமணாள்கிட்ட இருக்கக்கூடியது உங்ககிட்ட நீ தனியாக ஏதாவது வேதங்களில் வச்சுட்டு இருந்தியானா எல்லாத்தையும் தேத்து வித்தியந்தே உங்ககிட்ட இருக்கக்கூடிய வித்தியந்தேனா இருக்கக்கூடிய எல்லா வேதங்களையும் மம சந்து என்னோடது ஆகட்டும் எல்லாமே எனக்கு தந்துடும் ஸோ மம சந்து என்னுடையது ஆகட்டும் பலம் சதேகி எனக்கு அந்த இது வேதத்தை ஏற்றுக்கொள்கிற பலமும் வேணும் ஏன்னா வேதம் சும்மா அந்த இது எல்லாருக்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது வேதத்தை ஸோ இதில் ராமாயணத்தில் ஏகப்பட்ட ஓமைகள் சொல்லுவா இல்லையா ஒரு படிக்காதவன்ட்ட போன அந்த பாடம் போல் ஆயிடுத்து சீதையோட முகத்தை பார்த்தானா பிரதமை அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையில் இருக்கக்கூடிய ஒரு படிக்காதவன்ட்ட போன படிப்பு போல் ஆயிடுங்கிறா அதனால தான் அந்த பிரதமையில் படிக்கிறதெல்லாம் ஆரம்பிக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி ஆயிடுதுங்கிற மாதிரிலாம் வருது இல்லையா அது மாதிரி படிக்காதவங்கிட்டலாம் வேதம் போயிடப்படாது அதனால் வேதத்தை ஏற்றுக்கொள்கிற பலத்தை எனக்கு கொடுத்துருன்ட்டேன் ஏனசியா தேவானாம்ச பராஜயம் அப்படின்னு எங்கிட்ட வேதம் வந்துட்டா தேவர்கள் தோற்றோடுவார்கள் பராஜயம் ஏற்படும் அவர்களுக்கு தோல்வி ஏற்படும் அப்படிப்பட்ட வேதத்தை மொத்தமாக கொடுன்னு கேட்குறோம் பூஜயித்வா வரம் வவ்ரே வேதாந்த் தேஹி சுரேஸ்வர त्रिषु लोकेषु ये मन्त्राः ब्राह्मणेषु सुरेषु अपि विद्यन्ते ते तु सान्निध्ये मम सन्तु महेश्वर बलं च देहि येन स्यात् देवानां च पराजयः इति तस्य वचः श्रुत्वा तथास्तु इति वचो वदन् जगाम सत्यलोकं तु चतुर्वेदेश्वरः परः ஸோ இந்த வார்த்தையை கேட்டுட்டா இல்லையா இந்த வார்த்தையை கேட்டார் பிரம்மா ததா அஸ்தூன்னுட்டார் அடுத்த செகண்ட் யோசிக்கவே இல்லை அப்படியே ஆட்டுட்டார் உனக்கு வேதத்தெல்லாம் தந்தேன்னுட்டார் ஸோ ததா அஸ்து இதி வச்சோ வதன் இவ்வாறு சொல்லிவிட்டு சத்தியலோகத்துக்கு போயிட்டார் அவரோட ஊர் சதுர்வேத ஈஸ்வரக 4 வேதத்துக்கும் ஈஸ்வரனான பரமமான அந்த பகவான் ஜகாம சத்தியலோகத்துக்கு சென்று விட்டார் உனக்கு வரத்தை கொடுத்தேன்னு விட்டார் இப்படித்தான் इति तस्य वचः श्रुत्वा तथा अस्तु इति वचो वदन् जगाम सत्यलोकं तु चतुर्वेदेश्वरः परः ततः प्रभृति विप्रैस्तु विस्मृताः वेदराशयः स्नान सन्ध्या नित्यहोम श्राद्ध यज्ञ जपादयः विप्लुता धरणी पृष्ठे हाहाकारः महान् अभूत् सो तथा பிரபுதி அன்று ஆரம்பிச்சு ஸோ வேதமெல்லாம் போயிடுதா எல்லாமே அவங்க கையில் போயிடுதா இங்கே பிராமணாளுக்கு வேதமே மறந்து போயிடுது வேதராசேக வேத குவியலை அப்படி படித்து வச்சுருந்தாலா எல்லாமே ஸ்மிருதாக மறந்து விட்டார்கள் பிராமணாளுக்கிட்டேருந்து வேதம் போயிடுதா இவளுக்கு வேதமே தெரில மறந்தே போயிடுது ஸோ ஸ்நான சந்தியா நித்திய ஹோமம் ஸோ இதெல்லாமே போயிடுது வேதம் டெய்லி ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறது அதுக்குள்ளே மந்திரங்களை சொல்கிறது ஸ்நான மந்திரங்கள் இருக்குது அகமஷ்ண சூத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்நானம் சந்தியா வேளையில் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் நித்திய ஹோமம் அக்னி ஹோமம் பண்ணுறது ஸ்ராதம் பண்ணுறது யஜ்ஞம் ஜபம் எல்லாமே விப்ளுதானது எல்லாமே காணாமப்படுத்தி எல்லாமே ரூயினாக எடுத்துனுது விப்ளுதானது அதெல்லாமே நடக்கலை இப்போ எல்லாமே ரூயினாக எடுத்து போயிடுது தரணி பிருஷ்டே பூமியில் எதுவுமே நடக்கலை அப்போ பயங்கரமான ஹாஹாக்காரம் ஆஹா இப்படி அடுத்தே பூமி இப்படி அடுத்தேன்னு எல்லாருமே ஹாஹாக்காரம் பண்ணினார்கள் ततः प्रभृति विप्रैः तु विस्मृताः वेदराशयः स्नान सन्ध्या नित्यहोम श्राद्ध यज्ञ जप आदयः विप्लुता धरणी पृष्ठे हाहाकारः महानभूत् किमिदं च इति विप्राः ऊचुः परस्परं वेद अभावात् तद् अस्माभिः कर्तव्यं किम् अतः परम् அவ்வளோதான் ஸோ எப்படி என்னாச்சு தெரியலையே நம்மளுக்கு உண்மையாக ஞாபகம் இல்லையே ஒன்றும் பண்ண முடியலன்னு இது பிராமணோத்தமர்கள்லாம் கஷ்டப்படுறான் இது விப்ராக ஊச்சுக்கும் பரஸ்பரம் ஒருத்தர் உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டுக்கிறா பரஸ்பரமாக கேட்டுக்கிறா ஒருத்தர் யாருக்குமே ஞாபகம் இல்லை ஸோ அப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு கேட்டுட்டு இருந்தா வேத அபாவாத் வேதமே இல்லை இப்போ அபாவமாக எடுத்து இல்லாமல் போயிடுது தத் அபாவாத் தத் அஸ்மாபிஹி கர்த்தவியம் நம்ம இனிமேல் என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட வேதமே இல்லையே இப்போ அடுத்தாப்புல என்ன பண்ணுறது கிம் அத்தப்பரம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தர் கவலைப்பட்டார்கள் किमिदं च इति विप्रा ऊचुः परस्परं वेद अभावात् तदस्माभिः कर्तव्यं किमतः परम्
इति भूमौ महा अनर्थे जाते परमदारुणे निर्जराः सजरा जाताः हविर्भागादि अभावतः. பூமியில் இப்படி அனர்த்தம் ஆயிடுது, ஒரு காரியம் நடக்க மாட்டேங்கிறது, யாகம் யக்கம் எல்லாம் எடுத்து இப்படி பூமியில் இப்படி அனர்த்தம் நடக்கும்பொழுது பரமதாருணே ஜாத்தே பயங்கர கொடுமை ஏற்பட்ட பொழுது நிர்ஜராக, நிர்ஜரர்கள்னு ஜரையே கிடையாது, என்னைக்கு இளமை உடையவர்கள் தேவர்கள், நிர்ஜரர்கள்னு தேவர்கள், தேவர்கள் சா ஜரா ஜாத்தா கழுத்தன்மை வருது அவளுக்கு, இப்போ அவளை கழுடாரா இப்போ. ஸோ ச ஜராகா ஜாத்தாகா அப்படியே அவளும் கிழவர்களாக ஆரம்பித்து விட்டார்கள். ஹவிர்பாகாதி அபாவத்தகா, ஏன்னா ஒன்றும் சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை, ஹவிர்பாகம் கிடைக்கல, ஹவிஸோட பாகம் யாருக்குமே கிடைக்காததுனால அபாவம் இல்லாமையினால அவர்களுக்கும் கிழடுத்தன்மை ஏற்பட்டது. इति भूमौ महा अनर्थे जाते परमदारुणे निर्जराः सजरा जाताः हविर्भागादि अभावतः. रुरोध स तदा दैत्यः नगरीम् अमरावतीम् अशक्ताः तेन ते योद्धुं वज्रदेह असुरेण च पलायनं तदा कृत्वा निर्गता निर्जराः क्वचित्. ருரோதன்னு ஆக்கிரமிக்கிறது, ருருதுகுன்னு தடை பண்ணுறது, ருரோதம்னு தடை பண்ணுறது தான் இல்லையா. ஸோ தடை பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஆக்கிரமிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அவளை எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இந்த தைத்தியன், இந்த அசுரன் துர்கமன் அமராவதியும் நகரியும் தேவலோகத்தை தாக்கினான், தேவலோகத்தை ஆக்கிரமித்தான். தேன தே யோத்தும் அசக்தாக, அவன் கூட சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லை, ஏன்னா ஹவிஸ் இல்லை, போஷணம் இல்லை, தேவர்கள்லாம் சீணிச்சு கிடக்கா, அதனால சண்டை போட தகுதி இல்லாமல் சக்தி இல்லாமல் அசக்தர்களாக ஆகி வஜ்ரதேக அசுரனை செய்வோம். இவன் எப்படி இருக்கான்னா வஜ்ரம் பாய்ந்த தேகமாக இருக்கான், அப்படி டைமண்ட் மாதிரி ஹார்ட் மெட்டல் இருக்குன்னா அது மாதிரி இருக்கான் இவன் இந்த அசுரன். அதனால அவனோட சண்டை போட முடியல, அதனால ஓடியே போயிட்டாய்வான். நிர்ஜராக கொச்சித்து நிர்கதா, எங்கேயோ போயிட்டா, ஆளே காணும். இப்போ பலாயனம் ததா கிருத்துவா, புறமிதுகிட்டு ஓடினார்கள், சண்டை போட சாமர்த்தியம் இல்லாமல் துர்கம்ன்றது ஓடி போய் எங்கேயோ ஒளிந்தார்கள். रुरोध स तदा दैत्यः नगरीम् अमरावतीम् अशक्ताः तेन ते योद्धुं वज्रदेह असुरेण च पलायनं तदा कृत्वा निर्गता निर्जराः क्वचित्. निलयं गिरिदुर्गेषु रत्नसानुगुहासु च संस्थिताः परमां शक्तिं ध्यायन्तः ते परा अम्बिका. गिरिदुर्गेषु அதாவது கிரி மலை, துர்கம்னு சொன்னான்னா அந்த கோட்டைகள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மறைவிடங்களில் போய் ரத்ன சானு குஹாசு, ரத்ன சானுன தாழ்வரைகள், ஸோ அந்த உயர்ந்த மலைகள், ஸோ அந்த ரத்னம் பொருந்திய அந்த மலைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டல் எல்லாமே மலையிலிருந்து தான் கிடைக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மலையுடைய தாழ்வரைகளில் இருக்கக்கூடிய குகைகள், அந்த குகைகளிலெல்லாம் துர்கத்தில் அந்த கோட்டையை ஒளியக்கூடிய இடங்களில், ஸோ நிலையம்னு என்னது, தன்னுடைய இருப்பிடமாக கொண்டார்கள், தன் வாசஸ்தானமாக அதை கொண்டார்கள். பரமாம் சக்தியும் தியாயந்தக சம்சிதாக, பரமமான அம்பிகை, ஸோ அந்த சக்தி தேவியை தியானித்து கொண்டு சம்சிதாக அங்கேயே இருந்து கொண்டிருந்தார்கள். தே பரா அம்பிகா, அம்பிகையாகப்பட்ட பராசக்தியான அவளை தியானித்து கொண்டு அந்த இடத்துல ஒளிஞ்சில் உட்காந்துருக்காங்க. निलयं गिरिदुर्गेषु रत्नसानुगुहासि च संस्थितः परमां शक्तिं ध्यायन्तः ते परा अम्बिकाम्. अग्नौ होमादि अभावात्तु वृष्टि अभावः अपि अभूत् नृप. वृष्टेः अभावे संशुष्कं निर्जलं चापि भूतलं. ஸோ இங்கே யாக யஜ்யம் ஒன்றும் நடக்கலை, ஸோ அக்னி ஹோமம் எல்லாம் நடக்கலை. ஸோ அக்னியில் ஹோமம் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் நடக்கவே இல்லை, அதனால அக்னி ஹோமம் எல்லாம் நடக்காததுனால அபாவம்னு இல்லாமையால் விருஷ்டி அபாவக, இங்கே யாக யஜ்யம் நடந்தால் தான் இந்திரன் அங்கேருந்து மழை பெய்வான். இப்போ இந்திரனையும் காணும், இங்கே பூமியிலையும் யாக யஜ்யம் இல்லை, அதனால மழையே பெய்யலை. விருஷ்டி அபாவக அப்படி அபூத்து, ஸோ மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டது ஏ ராஜான்றப்ப. விருஷ்டேகே அபாவே, ஸோ மழை இல்லாததுனால சம்சுஷ்கம் பூமியில் ஒலந்தே போயிடுது, பூமியில் காஞ்சி போச்சு. நிர்ஜலம் சாபி பூதலம், பூமியில் ஜலம் இல்லாமல் ஆகிவிட்டது. பூதலம் பூமி, பூமி ஜலம் இல்லாமல் ஆகிவிட்டது. अग्नौ होमादि अभावात्
तु अभावात्तु वृष्टि अभवः अपि अभूत् नृप वृष्टेः अभावे संशुष्कं निर्जलं चापि भूतलम् वृष्टि अभावः ओके कूप वापि तडागाश्च सरितः शुष्कतां गताः अनावृष्टिः इयं राजन् अभूत् शतवार्षिकी ஸோ கூப்பா வாப்பி கூப்பன்னா கிணறு வாப்பின்னா குளம் தடாகம்னா பெரிய குளம் ஸோ அதெல்லாம் சரித்தக நீர்நிலைகள் எல்லாம் சுஷ்கதாங்கதாக எல்லாம் வளர்ந்து போச்சு ஒரு இடத்துல தண்ணியில் ஸோ அனாவிருஷ்டிகி இப்படி மழை இல்லாத ஒரு நிலைமை ஹே ராஜன் ஹே ஜனமேஜயா அபூத் ஏற்பட்டது சதவார்ஷிக்கு எத்தனை ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 100 வருஷம் இந்த மாதிரி தண்ணி இல்லாத நிலைமை ஏற்பட்டது कूप वापि तडागाश्च सरितः शुष्कतां गताः अनावृष्टिः इयं राजन् अभूत् च शतवार्षिकी मृताः प्रजाश्च बहुधा गो महिषी आदयस्तथा गृहे गृहे मनुष्याणाम् अभवत् शवसङ्ग्रहः ஸோ பிரஜைகளெல்லாம் பகுதா மிருதாக நிறைய பேர் செத்து போயிட்டான் தண்ணி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஸோ நிறைய பிரஜைகள் செத்தார்கள் கோ பசுக்கள் இறந்தது மகிஷி எருமை எல்லாம் செத்து போச்சு ஆதேக அப்படி எல்லா மிருகங்கள் எல்லாமே சாகிறது ததா அப்போது கிரகே ஒவ்வொரு வீட்டில் பார்த்தா மனுஷர்கள் செத்து செத்து சவ கூட்டமாக கிடக்கு இந்த கோவிட் சமயத்தான் நினச்சிக்க வேண்டியிருக்கு शवसङ्ग्रहः सो शवकूटमा ओरोर वीट्लैயும் காணப்பட்டது वृदाः प्रजाश्च बहुधा गो महिषी आदयः तदा गृहे गृहे मनुष्याणाम् अभवत् शवसङ्ग्रहः अनर्थे तु एवम् उद्भूते ब्राह्मणाः शान्तचेतसः गत्वा हिमवतः पार्श्वे रिरादयिषवः शिवाम् सो एवम् अनर्थे उद्भूते सो इप्पடி பயங்கரமான அனர்த்தம் நல்லதே நடக்கல இல்ல கெட்டதெல்லாம் நடக்குது சோ இப்படி ஏற்பட்டவுடன் உத்பூதம் ஏற்பட்டவுடன் சாந்த சேதசக பிராமணர்கள் அமைதியே சித்தத்தில் உடையவர்களான அந்த பிராமணர்கள் ஹிமவதக பார்ஷ்வே நேர ஹிமாலய மவுண்டன்ஸோட அடிவாரத்துக்கு போயிட்டான் ஸோ ஹிமாலய மவுண்டன்ஸ் கிட்ட போயிட்டு கத்வா சென்று சிவாம் ரிராத இஷவக சிவா தேவியை ஆராதிக்கலாம் என்று ஆசை உடையவர்களாக மன அமைதியோடு பிராமணர்கள் ஹிமாலய அடிவாரத்துக்கு சென்றார்கள். ते तु एवम् उद्भूते ब्राह्मणः शान्तचेतसः गत्वा हिमवतः पार्श्वे विरादयिषवः शिवाम् समाधिध्यानपूजाभिः देवीं तुष्टुवुः अन्वहं निराहाराः तदा असक्ताः तामेव शरणं ययुः. சமாதி தியான பூஜா இதெல்லாம் அஷ்டாங்க யோகத்தில் தேவி ஆராதிக்கிறது சமாதி யோகம், அப்புறம் தியானிக்கிறது, உபாசனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது தேவிக்கு ஆதிவி இதெல்லாம் முதலியவைகளால் தேவியை துஷ்டுவுகு அதை சந்தோஷப்படுத்தினார்கள், தேவிக்கு ஸ்துதி பண்ணினார்கள். அன்பகம் டெய்லி பூஜை பண்ணுறாப்படி. ஸோ நிராகாராக ஆகாரமே சாப்பிடலை, நிராகாராக ததா அசக்தாக சக்தி போயிடுது, சாப்பாடே சாப்பிடாமல் பூஜை பண்ணிட்டு இருந்தால் சக்தி இல்லை. ஸோ அசக்தாக தாமேவ சரணமேகு தேவி நீதான் காப்பாற்றின வேற கதியே கிடையாது சொல்லிட்டு அவளையே சரணாகதி செய்தார்கள். समाधि ध्यान पूजाभिः देवीं तुष्टुवुः अन्वहं निराहाराः तदा असक्ताः तामेव शरणं ययुः. दयां कुरु महेशानि पामरेषु जनेषु हि सर्व अपराधयुक्तेषु न एतत् श्लाघ्यं तव अम्बिके. மகேஷானி மகேஷனுடைய பெட்டர் ஹாஃப் இல்லையா, ஸோ பாதியே மகேஷானி ஈஷானுடைய மனைவியே. பாமரேஷு ஜனேஷு நாங்களாம் பாவி பாமரமா ஜனங்களாக எங்கள் மீது தயாம் குரு தயை செய்யம்மா. சர்வ அபராத யுக்ஷேது நாங்கள் பல அபராதங்கள் பண்ணியிருக்கோம், எங்ககிட்ட அபராதம் இல்லை தப்பில்லை சொல்ல மாட்டோம், நாங்கள் எல்லா அபராதங்களோடும் கூடியவர்கள். ந ஏத்தது அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ தான் தயை பண்ணி ஆகணும். ந ஏத்த ஸ்லாக்கியம் தவ அம்பிகே. ஸோ நீ இப்படி பண்ணுறது 100 வருஷம் பட்டினி கிடந்து எல்லாரும் சாகிறது உனக்கு அது பெருமை கிடையாது, உன்னை ஸ்லாகனியமாக சொல்ல முடியாது. ஏன்னா தேவி இருக்கும்போது எங்களுக்கு இப்படி எப்படி கஷ்டம் வரலாம் அப்படின்னு சுதிக்கிறான்.
दयां कुरु महेशानि पामरेषु जनेषु हि सर्व अपराधयुक्तेषु न एतत् श्लाघ्यं तव अम्बिके கோபம் சம்ஹர தேவேஷி சர்வ அந்தர்யாமி ரூபிணி त्वया யதா பிரேரியதே அயம் கரோதி ச ததா ஜனக. ஸோ கோபம் சம்ஹர, எங்கள் மேலே கோச்சுண்டு இப்படி 100 வருஷம் மழை இல்லாமல் இருக்கேம்மா, நீ மழை இல்லாமல் 100 வருஷம் ஆக்கிட்டியே, எங்களோட கோபத்தை நீ தயவு செய்து குறைச்சிக்கோ, சம்ஹர அடக்கிக்கொள் தேவேஷி. ஸோ தேவருடைய மனைவியே, தேவேஷி தேவர்களுக்கெல்லாம் தலைவியே. ஸோ சர்வ அந்தர்யாமி ரூபிணி, எங்களுக்குள்ளேயே நீ தானே இருக்கம்மா, எல்லாருக்குள்ளேயே அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவளே. துவயா யதா பிரேரியத்தே, நீ தூண்டினால், பிரேரணம் பண்ணுறது, பிரேரியத்தேன்னு பிரேரணா கொடுக்கறது, தூண்டுதல் பண்ணுறது, நீ தூண்டும் பொழுது ஜனக ததா கரோதி. ஸோ உன்னுடைய பிரேரணைக்கு ஏற்பதான் மக்கள் அதை செய்வார்கள். நீ தான் உள்ளேருந்து எங்களெல்லாம் செலுத்துகிற, நீ கஷ்டப்படுன்னு உள்ளேருந்து சொன்னால் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதனால நீ தான் அந்த கோபத்தை அடக்கிண்டு எங்களுக்கு நல்லதை பண்ணணும்னு கேட்குறா இங்கே பிராமணோத்தமர்கள். கோபம் சம்ஹர தேவேஷி சர்வ அந்தர்யாமி ரூபிணி त्वया यथा प्रेर्यते अयं करोति स तथा जनः न अन्या गतिः जनस्य अस्य किं पश्यसि पुनः पुनः यथा इच्छसि तथा कर्तुं समर्थासी महेश्वरी. வேற கதி கிடையாது எங்களுக்கு, ஒன்றை விட்டால் வேறு கதி எங்களுக்கு கிடையவே கிடையாதுமா. ஜனசிய அசிய, இந்த ஜனங்களுக்கு எல்லாம், ஏன்னா பிராமணத்தோட கொஞ்சம் பேர் தான் அங்கே போயிருக்கா, மக்கள் எல்லாருமே துன்பப்படுறா, அவளோட சார்பில் அவள் ப்ரேயருக்கு போயிருக்கா. ஸோ இந்த மக்களை காப்பதற்கு வேறு கதியே கிடையாதுமா. கிம் பஷ்யசி புனப்புனக, என்ன பார்த்துட்டே இருக்க, செய்ய மாட்டேங்கிறியே, மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறாயம்மா. யதா இச்சசி ததா கர்த்தும் சமர்த்தாசி, நீ விரும்பியபடி செய்வதற்கு உனக்கு யார் தடை சொல்ல முடியும்? நீ சாமர்த்தியமுடையவர்கள், சமர்த்தாசி மகேஸ்வரி. ஸோ நீ விரும்பியபடி செய்வதற்கு உன்னால் முடியுமே, அந்த சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்கே, அப்படி இருக்கும்போது எங்கள் துக்கத்தை நீக்க மாட்டாயான்னு கேட்குறான். न अन्यागतिः जनस्य अस्य किं पश्यसि पुनः पुनः यदा इच्छसि तथा कर्तुं समर्थासि महेश्वरी. समुद्धर महेशानि संकटात् परम उत्थितात् जीवनेन विना अस्माकं कथं स्यात् स्थितिः अम्बिके. எங்களை தூக்கி விடுன்றார். உத்தாரணம் பண்ணு, எங்களெல்லாம் இந்த கஷ்டத்துலேருந்து உத்தாரணம் பண்ணு, எங்களோட கஷ்டத்தை நீக்கித்தா மகேஷானி, மகேஷனுடைய மனைவியே. சங்கடாத் பரம உத்திதாத், பரம சங்கடம், இப்போ எங்களுக்கு பரம சங்கடம் எழுந்திருக்கு, உத்திதாத்தனை எழும்பியிருக்கு, பரம சங்கடம் வந்திருக்கு, அதுலேருந்து எங்களை உத்தாரணம் பண்ணணும். ஜீவனேன வினா, அதாவது எங்களுக்கு ஜீவனமே இல்லையே, அன்னம் ஆகாரம் எதுவும் இல்லை, ஜலம் இல்லை, ஒன்றும் இல்லை, அதான் எங்களுக்கு உயிர் ஆதாரம். அந்த ஆதாரமாகப்பட்ட அந்த ஜீவனமான அந்த தண்ணீர் இல்லாமல் அஸ்மாக்கம் கதம் சியாத் ஸ்திதிகி, எங்கள் நாங்கள் எப்படி நிலை பெற்று நிற்க முடியும்? எல்லோரும் போய்தான் ஆகணும், எல்லோரும் மரணிக்கு தான் வேணும், சாகத்தான் வேணும். அதனால் எங்களுக்கு ஒரு நிலை அந்த மாதிரி ஆகிறதுக்கு நீ காப்பாற்றணும் அம்பிக்கே. எங்களுக்கு அந்த நிலை எப்படி ஏற்படும்னு கேட்குறார். ஸோ ஒரு நிலையான ஒரு உயிர் வாழ்தல் என்ற நிலை எங்களுக்கு எப்படி ஏற்படும்? समुद्धर महेशानि संकटात् परम उत्थितात् जीवनेन विना अस्माकं कथं स्यात् स्थितिः अम्बिके. प्रसीद त्वं महेशानि प्रसीद जगदम्बिके अनन्तकोटि ब्रह्माण्ड नायिके ते नमो नमः. ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் அருள் புரிய வேண்டும், பிரசீதா, எங்கள்கிட்ட நீங்கள் பிரசன்னமாக வேண்டும் தேவி மகேஷானி. பிரசீதா, அருள் புரியுங்கள். ஜெகதம்பிகே, ஜெகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவளே. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயிகே, கோடி கோடி பிரம்மாண்டத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய நாயகியே. தே நமோ நமக, உனக்கு நமஸ்காரம். प्रसीद त्वं महेशानि प्रसीद जगदम्बिके अनन्तकोटि ब्रह्माण्ड नायिके ते नमो नमः. नमः कूटस्थरूपायै चित्रूपायै नमो नमः. नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो नमः. கூட்டஸ்த ரூபாயே என்னது? கூட்டஸ்தம்னு மலையோட சிகரத்துக்கு கூட்டஸ்தம்னு சொல்லுவோம். அதாவது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவள். ஸோ கூட்டஸ்த ரூபாயை அவிகாரின்னு அர்த்தம்.
அசைக்க முடியுமா மலையை? அசைக்க முடியாது. ஸோ மலையோட சிங்கத்துக்கு கூடஸ்தம்னு பேர். அது மாதிரி சிங்கத்தை யாராலும் அசைக்க முடியாத மாதிரி அவிகாரி, மாறாதவள், என்றும் நிலையாக ஒரே மாதிரி இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்டவளுக்கு நமக, நமஸ்காரம். சித் ஸ்வரூபியாக உள்ளுக்குள்ளே எங்களை ஆட்டி படைக்கிற உள்ளுக்குள்ளே இருந்து அந்த சித் ரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். வேதாந்த வேத்யாயே, வேதத்தோடைய அந்தமான உபனிஷதங்களால் அறியப்படவில்லை, வேத்யாயன்னு அறியப்படக்கூடியவள். ஸோ உபனிஷதன் வடிவத்தினால உன்னை அறிய முடியும், அப்படிப்பட்ட ரூபத்தை உடைய உனக்கு நமஸ்காரம். புவன ஈஷ்யை நமோ நமக, புவனத்தை சக்தியோடு காப்பாற்றக்கூடியவளுக்கு நமஸ்காரம். नमः कूटस्थरूपायै चिद्रूपायै नमो नमः नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो नमः नेति नेति इति वाक्यैः या बोध्यते सकल आगमैः तां सर्वकारणा देवी सर्वभावेन सन्नताः. நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லைன்ட்டு எல்லாத்தையும் இந்த உலகத்தெல்லாம் இல்லை இல்லை என்று ஒதுக்கிவிட்டு, அதை ஒதுக்கிட்டு கடைசியில் எது மிஞ்சுமோ அதுவே தேவி இல்லையா? ஸோ நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று அணுகலாம் தேவி. அப்படி இதெல்லாம் இல்லை, இந்த உலகமே தேவி கிடையாது, இந்த பிரம்மாண்டமே உலகம் இல்லை, அதையும் மீறி அதையும் தாண்டி இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி தேவி அறியலாம் இல்லையா? எல்லாமே பிரம்மம் பிரம்மம்னு அறியலாம். இங்கே அதை சொல்லலை. ஸோ எதுவுமே இந்த உலகமெல்லாம் இல்லாதவள் நீ அப்படின்னு அந்த வாக்கியங்களால் யா போத்தியதே, யார் அறியப்படுகிறாளோ, யா போத்தியத்தேன்னு எவள் அறியப்படுகிறாளோ, சகல ஆகமைகி, வேதங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? இந்த உலகமெல்லாம் அவள் இல்லை, அதை தாண்டியவள் அப்படின்னு வேதங்களால் அறியப்படக்கூடியவளே. தாம் சர்வ காரணாம் தேவி, ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அவள். ஸோ நம்மெல்லாம் காரியம், மற்ற எல்லாமே இந்த உலகமே அவளுடைய காரியம். அவள் தான் எல்லாத்துக்கும் உலகம் ஏற்படக்கூடிய காரணம். எல்லாவற்றுக்கும் காரணமான அந்த தேவியை சர்வபாவேன சன்னதாக, பாவன பக்தின்னு ஒரு அர்த்தம். எல்லாம் மனசா வாச்சா காயா, எங்களுடைய உடம்பு மனசு எல்லாமே செலுத்தி அந்த பக்தியோடு கூட சன்னதாக உங்களை வணங்குகிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா பிராமணோத்தமர்கள். नेति नेति इति वाक्यैः यया बोध्यते सकल आगमैः तां सर्वकारणां देवीं सर्वभावेन सन्नताः. सर्वं जगदम्बार्पणमस्तु.